சான்றோர் பெருமக்களே, தற்பொழுது நமது முதுநிலை பேராசிரியர் தாமோதரன் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்து வந்தார்கள். ஐயா அவர்கள் நமது அன்பான விளைவு மனிதனுக்கு மட்டுமா என்ற தலைப்பில் நமது ஐயங்களுக்கு பதிலளிக்க நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவராக உள்ளார்கள். இதுவரை ஐயா அவர்கள் 19 ஆன்மீக நூல்களை எழுதியுள்ளார்கள். WCSC ஸ்மார்ட் இயக்குநரகத்தின் மூலம் 700 ஆசிரியர்களிலிருந்து 16,500 ஆசிரியர்களை உருவாக்கியுள்ளார்கள். தன் மன அலை சூழலை EEG விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துள்ளார்கள். மேலும் ஆன்சியன்ட் சயின்ஸ் என்ற USA ஜர்னல் இதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ச்சி கட்டுரையாகவும் வெளியிட்டுள்ளது. WCSCயின் கின்னஸ் சாதனைக்காக மகரிஷியின் பஞ்சபூத நவகிரக தவத்தை நடத்தியவர்கள். இவ்வளவு சிறப்புகளை உடைய ஐயா அவர்கள் செயல் விளைவு மனிதனுக்கு மட்டுமா என்ற தலைப்பில் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலனை அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை அனைவருடைய சார்பிலும் வாழ்த்தியும் வணங்கியும் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. செயலுக்கான விளைவு பற்றி சில வார்த்தைகள் கூற உள்ளீர்களா ஐயா? சரி. வாழ்க வளமுடன். செயலுக்கான இல்ல, கேள்வி பதில் தான் அது. செயலுக்கான விளைவு மனிதனுக்கு மட்டுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல ஆதி நிலையில் இருந்து இயற்கை தன்னை தோற்றுவித்துக் கொண்டு துண்டுபிடித்துக் கொண்டு வந்ததிலிருந்து இன்று வரை இருக்கிறத நம்ம பரிணாமம் சொல்றோம். அந்த பரிணாமத்தில் அது வளர்ச்சி வரும்போது எவ்வாறு ஒவ்வொரு இயல்பூக்கத்திற்கு தகுந்த மாதிரி, இடத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை பெற்றுக்கொண்டே வந்திருக்கிறது. அப்படி மாற்றங்களை பெற்றுக்கொண்டே வரும்போது கூர்தலரும் என்ற செயல் விளைவு நீதி ஒவ்வொன்றிலும் தொக்கி நிற்கிறது. இப்ப எந்த ஒன்று வந்தாலும் அது இன்னானிமேட்டா இருக்கலாம், ஓரறிவிலிருந்து அது பஞ்சபூதங்களாக அது வந்ததிலிருந்து, ஆதி நிலையிலிருந்து பஞ்சபூதங்களாக வந்ததிலிருந்து வந்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னாலும் அது பஞ்சபூதங்கள் அது எல்லாமே இயக்கத்திற்கு கட்டுப்பட்டுதான் இருக்கு. சூழ்ந்தெழுத்து மாற்றதான இறைநிலை கட்டுப்பட்டு இருக்கிறது. அப்ப சூழ்ந்தெழுத்தில் ஆற்றதுனால அதுக்கு ஒரு செயலுக்கான விளைவு வருகிறது. அதாவது அதுல பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று உண்டாகிறது. தன்மை, ஒரு வடிவமைப்பு உருவாகிறது. பிரிசிஷன்ன்றது அது ஒழுங்குமுறை உண்டாகிறது. அதே மாதிரி ரெகுலாரிட்டி, எப்படி இயங்குவது அப்படின்றது உண்டாகிக்கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் வரும்போதும் பார்த்தீங்கன்னாலும் அதுல செயல் விளைவு நீதி இருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் ஒரு செயல் விளைவு இருக்கிறது. உணர்தல், இன்ப துன்பம் அடைதல், பிரித்துணர்தல் என்பது ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. அப்போ ஒரு பசுவுக்கு நம்ம புல்லு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. காஞ்ச புல்லு சாப்பிட்டுட்டு இருக்குது, பச்சை புல்ல கையில எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அதை பார்த்துட்டு இழுக்கிறது. அப்ப அதுக்கு என்ன ஆகுறது? ஆசை தோற்று வைக்கிறது. ஆசை தோற்று வைத்தோம்னா எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கேட்கறது. ஒரு ஜீவன் இருக்கிறது, சப்போஸ் ஒரு புழுகி இருக்கிறது அல்லது ஒரு மற்ற மிருகம் ஒன்றை கொள்ளுகின்ற மிருகம் இருக்கிறது உணவுக்காகன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன செய்யுது? அது இன்னொன்று மிருகத்தை தன் அடித்து சாப்பிட பார்க்கிறது. அப்படி சாப்பிடும்போது அதற்கு அப்பொழுது அந்த விளைவு என்பது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, தான் இது உணவு, என்னுடைய உணவு, நான் சாப்பிட வேண்டும் என்ற அளவில் மட்டுமே அதுக்கு இருக்கிறது. அதனால அதை கொன்று அது சாப்பிடுகிறது. ஆனா அதெல்லாம் கருமையத்துல பதிகிறது. ஆனா அப்பொழுது அதுக்கு மனம் என்பது இல்லாதனால, அறநெறி இல்லாதனால அதுக்கு இப்படித்தான் விளைவு வர வேண்டும் என்பது இல்லை. ஆனா அதற்கு மேல வரும்போது, 6வது அறிவற்ற மனிதனாக வரும்போது அந்த விளைவு நீதி எல்லாமே ஜெனட்டிக்கல கருமையத்துல சஞ்சீதமாக எடுத்துட்டு வர்றதுனால விளைவாக முழுவதுமாக வர ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த விளைவு என்பது அதுக்கு நல்லதா கெட்டதா என்பது தெரியாமல் இருக்கிறதுனால விளைவு இப்படித்தான் இருக்கணும் விளைவு என்பது அது எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஆனா மனிதனா வந்ததுக்கு பின்னாடி, அறநெறி தோன்றியதுக்கு பின்னாடி
ஒவ்வொன்றுக்கான விளைவு தன்னுடைய கர்மயத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நம்ம சினப்படும் போது இது எல்லாமே ஐந்தறிவிலிருந்து வந்த வினைப்பதிவுகள் செஞ்சிதமாக வந்ததுதான் நமக்கு சிரமம் வருவதற்கு காரணமா இருக்கிறது. வித்து தொடர்ச்சியாக வந்ததுனாலதான் நம்ம சினப்படுகிற விலங்கினத்திலிருந்து சொல்றோம். சோ அதுல இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்ப எல்லா இடத்திலும் இயக்கம் எங்களுதெல்லாம் தோன்றுகிறதோ அங்க விளைவு வருகிறது. எப்படி ஒரு பந்தை செவுத்துல அடிச்சா திரும்பி வருகிறது, அது அது ஒரு இனானிமேட் தான். அதே மாதிரி விளைவு என்பது எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஓரறிவு ரெண்டு அறிவு என்பதெல்லாம் இல்லை. வாழ்க்கை வளம் உண்டு. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அப்ப எல்லா உயிர்களுக்குமே செயல் விளைவு தத்துவம் உண்டு. இப்ப ஆமா. பெற்றோர்களிடம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். பெற்றோர்களிடம் இருந்து தொடர்ந்து வரும் தீய பழக்க வழக்கங்களை பயிற்சியின் மூலமாக மாற்றி அமைக்க முடியுமா ஐயா? முற்றிலுமாக நமது பயிற்சிகளை செய்வதால முற்றிலுமா நம்மளால மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமாங்க ஐயா? அதற்குத்தான் பிறவி என்றே தோன்றி இருக்கிறது. பெற்றோர்களிடமிருந்து வந்த வினைப்பதிவின் காரணமாகத்தான் நம்ம வாழ்க்கை நிலையில பிறவி தோன்றுகிறது. அந்த சஞ்சிதமாக அந்த தொடர்ச்சியெல்லாம் நம்ம தொடர்ந்து நமக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு அது வரதான் செய்யும். ஆனா அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்றது பிறவி வரும்போது மாற்றி அமைக்கப்படுகிறோம். அதுக்காகத்தான் ஆறாவது அறிவு வருகிறது. ஆறாவது அறிவு வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், சரி இந்த மாதிரி வந்தா இப்படி தவறுகளை செய்யக்கூடாது என்று நாம அறிவிக்கொண்டு என்னென்ன தவறுகளெல்லாம் செய்து வைத்திருக்கிறோமோ அல்லது வந்திருக்கிறதோ சஞ்சிதமாக அதையெல்லாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்பதான் தன்னுடைய வினைப்பதிவினுடைய தொடர்ச்சி அறுபடும். ஒரு அன்பர் அப்படித்தான் மகர்ஷி பயிற்சி நடத்தி கொண்டு இருக்கும்போது சஞ்சித கர்மத்தை பத்தி அவங்க விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உடனே எழுந்து அவங்களுக்கு கேள்வி கேட்டாங்க, அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா நான் செய்யற தப்புக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, எங்க அப்பா அம்மா தானே காரணம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சாமி அதைய கேட்டுட்டு இருந்துபட்டு, சரிதான், ஆனா நீ இதை போய் வீட்டுல சொன்னீங்கன்னா உனக்கு இப்ப கிடைக்கிற உணவு கூட உங்களுக்கு கிடைக்காது பாத்துக்க அப்படின்னாங்க ஜமாசா. அப்போ சஞ்சீதம் காரணம். நான் மாதிரி வரக்கூடிய வினைகளுக்காக இருந்தாலும் கூட தான் மனிதன் அடுத்த பிறவியில் வரும்போது தன்னுடைய முயற்சியினாலேயும் ஆறாவது அறிவினுடைய துணை கொண்டும் அதை மாற்றி அமைத்துக் கொண்டே வர வேண்டும். அதற்குத்தான் ஆன்மீக பயிற்சிகள், அதற்குத்தான் தியானம், அதற்குத்தான் அகத்தாய் பயிற்சிகள். இதெல்லாம் செய்து என்னுடைய வினையை போக்குவேன் என்று தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தால் தான் அந்த வினை போகும். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வினை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ மாற்றி அமைக்க முடியும். மாற்றி அமைக்கிறதுக்கான பயிற்சிகளையும் நிச்சயமாக செய்யணும். நான் இது மாதிரி இப்போ ஒருத்தர் குடிகாரராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தந்தை குடிகாரராக இருக்கிறாருன்னா மகனுக்கு அதே மாதிரி ஒரு உணர்வு வரதான் செய்யும். ஓகேயா? ஸோ இதே மாதிரி அவர் என்னமோ செய்யறாரு, அது மாதிரி நானும் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்றது அவருக்குடைய எண்ணம் குழந்தைகளுக்கும் வரதான் செய்யும். ஆனா அந்த அறிவை பெற்றுக்கொண்டு இது செய்யறது தவறு, இது என்னுடைய அறிவை மூளையை மழுங்க செய்கிறது, இப்படி செய்த பொருளாதாரத்திலே நான் தாழ்ந்து விடுவேன், ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் அதிலிருந்து மாற்றி அமைத்துக் கொள்ள வர வேண்டும். அப்படி பண்றதுக்கு தான் நம்ம ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம். இது எல்லாமே முற்றிலுமாக மாற்றி அமைக்க முடியுமான நிச்சயம் முடியும். ஓகேயா? நிச்சயம் இந்த பிறவியில் அவர் எவ்வளவு திறமையா முயற்சி பண்றாரோ அதில் அளவுக்கு அவர் மாற்றி அமைக்க முடியும். சஞ்சீதம் எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ இவர் மேல் பதிவு எவ்வளவு போட்டுட்டு வர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மாறிக்கொண்டே வரும். மதிவு குறைவா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் மாறிடும். பதிவு நிறைய இருக்கிறவங்களுக்கு சிலது காலங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பிறவி தொடராக வர்றதையும் நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக நம்மளுடைய மன அலைச்சூழலை குறைத்தாலோ அறிவானது எந்த நிலைக்கு உயர்ந்தால் தவத்தில் ஆழ்ந்து செல்ல இயலுங்கய்யா? மனம் அலைச்சூழல் குறைந்தாலும் அறிவு எந்த நிலைக்கு உயர்ந்தால் அப்படின்றது, இது ரெண்டும் ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிடுவதுதான். நிலையாக இருக்கும்போது மனதை அறிவுன்னு சொல்றோம். நிலையாக இருப்பதுதான் அறிவு. அந்த நிலை என்பது அலையாகும் போது அதைத்தான் மனசு அப்படின்னு சொல்றோம். நம்முடைய அறிவு தான் புலன்கள் வழியாக பொருளோட தொடர்பு கொள்ளும் போது அலையாக சென்று அதை மனசு என்று சொல்கின்றோம். இந்த சைக்கிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதுக்கு பேர் தான் மைண்ட் அப்படின்னு பேர். ஓகேயா? ஸோ அப்போ
மனசு எந்த அளவுக்கு நிலையான அறிவு எந்த அளவுக்கு மாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொன்னா, மனசை குறுகி குறுகி அறிவாகி அறிவுல நிலைத்து நின்று அப்படியே நிலைத்து நிற்கும் போது அவன் அதுவாகவே மாற்றம் பெறுகிறான். ஆனாலும் நம்ம பிராக்டிக்கலா என்னன்னு சொன்னா, சிறிது நேரம் மனசு அறிவு அப்படியே அமைதியாக இருக்கிறது, வேறு எதையும் சிந்தனை இல்லாமல் இருக்கிறது. ஆனா அதற்குள்ள வேற ஒரு சிந்தனை வந்து அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுது. அப்ப மீண்டும் அது கொஞ்சம் மனசாக இருக்கிறது. அல்லது சுத்தி இருக்கிற சத்தங்கள் வருகிறது, அதை என்னமோ திருப்பி என்னமோ மனசை வெளியெடுத்துட்டு போகுது, மனசை நீண்டு கொண்டு போகிறது. அதாவது அறிவானது நிலையாக இருந்து மீண்டும் மலையாக மாற்றம் பெறுகிறது. இப்படியே போய்கொண்டிருக்கிறதுனால அது நிலை பெறுவதில்லை, அதை மூலத்தை நோக்கி போறதில்லை. இப்ப அறிவானது நிலை பெற்று இதுவே அதிக நேரம் இருக்குமானால், ஒரு ஒரு மணி நேரம் இருக்கு, 20 நிமிஷம் நிக்கிறோம். இப்ப இது அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் இப்படி நிலை பெற்று நிக்குமானா, கொஞ்சம் கொஞ்சமா புற உணர்வுகள் எல்லாம் மாற்றம் பெற்று அக உணர்வாக மாற்றம் பெறும். இப்படி அக உணர்வாக மாற்றம் முதல் நிலை பெறுவதற்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். நம்ம மணிக்கணக்கில், நாள் கணக்கில் கூட எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி நின்று பழகிட்டா ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. அறிவு அதுவாகவே மாற்றம் பெற்று மனம் என்ற நிலையே எழுச்சி பெறாத நிலைக்கு வரும்போது அது முழுவதுமாக மாறி சமாதி நிலைக்கு போயிடும். அப்படி ஒரு தடவை வரும்போது 2வது தடவை இன்னும் கொஞ்சம் குறைச்ச காலம், 3வது தடவை இன்னும் கொஞ்சம் குறைச்ச காலம் இப்படி எடுத்துக்கொள்ளும். 4வது தடவை அப்புறம் ரொம்ப காலம் இப்படி பழகிட்டே வரவங்களுக்கு சகஜ நிஷ்டை என்ற நிலைக்கு வந்தவர் தான் இன்ன போது எப்ப நினைச்சாலும், ஈவன் மனசு வெளியே கண்கள் புலன்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது கூட அது அந்த நிலை பெற்று இருக்கின்ற நிலை வந்து போயிடும். ஸோ இது மாதிரி நிலை பெற்று வருவதற்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டே வர்றவங்களுக்கு வரோம். ஆனா ஆன்மீகத்துல நம்ம இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு சாமியை அமைத்திருக்கிற நிலை கொஞ்ச நேரம் பண்ணி மனசு பீட்டாவிலிருந்து ஆல்பா நிலைக்கு கொண்டுட்டு வந்து 8 to 13 ஸோ சிந்தனையை உயர்த்தி கொண்டு அமைதியான மனநிலையில தீய எண்ணங்கள் வராத நிலையில நன்மைகளை செய்து கொண்டு தன்னுடைய தொழிலை செய்வதற்காக சிறிய நேர தவத்திலே இல்லறத்தானுக்கு அமைச்சிருக்கிறாரு. இவர்களெல்லாம் கர்மயோக நெறியிலே மேல போகணும்ட்டு, தவத்திலேயே மேல போகணும் அப்படின்றவங்க அதிக நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு அதுக்கு பயிற்சி பண்ணாங்கன்னா மனசு முழுசா அது மாதிரி போயிடும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி இல்லையா. நல்லா தவம் ஆழ்ந்து அதை நம்ம மகான் 20 நிமிஷமே போதுமானது. நல்லா ஆழ்ந்து செஞ்சா உன்னை சகஜ நிஷ்டையில பண்ணா இன்னும் சிறப்பா இருக்குன்னு சொன்ன நன்றிகள் ஐயா. அடுத்ததாக இப்படியே நாங்க பண்றோங்க ஐயா. ஆனாலும் பயிற்சி தொடர்ந்து செய்யும் போது கூட சில சந்தர்ப்பத்துல மனமானது பழைய பழக்கத்திற்கு சென்று விடுகிறது ஐயா. அப்ப நல்ல நம்ம நல்லா அகத்தாய்வுலா செஞ்சா கூட சமயத்துல அந்த கோபம் திருப்பி வருது. அந்த தீய குணங்களை மாற்றி அமைச்சுக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா அது பழைய படி சென்று விடுது. அது ஏங்குறையா, அதை எவ்வாறு நாங்க ஒழுங்கு செய்ய முடியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். வாழ்க்கை சரி. இப்போ பழைய பழக்கத்திலிருந்து மாறுவதற்குத்தான் நம்ம பயிற்சிகள், மனவளக்கலை பயிற்சிகள். மனவளக்கலை பயிற்சிகளுடைய மிக ஒரு சிறப்பு என்ன மற்ற பயிற்சிகளோட என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தியானத்தோட அகத்தாய்வை இணைத்து வைத்த ஒரு சிறப்பு தான் மனவளக்கலையில. மகர்ஷிகள் தான் அதை சாரம். மற்றவர்கள தியானம் செய்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் தியானம் செய்த பிறகு மன அலைச்சூழலை அகத்தாய்வை இணைத்து வைத்து தீய குணங்களை எல்லாம் மீண்டும் செயலுக்கு வராத வழி சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய தொடர்ச்சி. அப்ப பல சந்தர்ப்பங்கள் என்னன்னு சொன்னா, நமக்கு ஏற்கனவே இருக்கின்ற பதிவுகள் ஆழமாக இருக்கும்போது அது திரும்பி நம்மை எட்டி பார்க்க தான் செய்யும். உதாரணமா பல காலம் ஒன்று பழகி இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மகரிஷிக்கு இட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டதே நான் உதாரணமா சொல்றேன். அவர் வெளிநாட்டுல ஒரு வக்கீல் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். ஐயா, நான் போன தடவை நான் இங்க நீங்கள் வந்திருக்கும் போது நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், அகத்தாய்வெல்லாம் பண்ண சொன்னீங்க, தியானம் கொடுத்தீங்க, நானும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனாலும் என்னால ரேஸுக்கு போறதை நிறுத்தவே முடியலையே, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ரேஸுக்கு போறது உங்களுக்கு நன்மையா தீமைன்னு தெரியுதா அப்படின்றாரு. அது ரேஸுக்கு போறது ரொம்ப தீமை, நான் அங்க போறதுனால நான் நிறைய பொருளை இழக்கிறேன், அது போகக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால விட முடியலையே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்றாரு. அப்பதான் மகர்ஷி கேட்கிறாரு,
உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்கிறாரு. எங்க அப்பா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு ரேஸுக்கு போயிட்டு தான் இருந்தாரு. அவர் பெரிய பணக்காரரா இருந்தாரு. பெரிய எங்களுடைய சொத்தினுடைய குடும்ப சொத்தினுடைய பெரும்பகுதி அவர் ரேஸுக்கு போய் எதுவும் தொலைச்சாரு அப்படின்னாரு. அப்ப அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுதான் உங்களுடைய கர்மயத்துல அது மாதிரி அந்த பதிவுகள் மிக ஆழமாக இருக்கிறது. நீங்க மேல் மனத்துல எனக்கு இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களுடைய கர்மயத்தில் இருக்கிற ஆழமானது உங்களுடைய அங்க தள்ளிட்டு போகுது. அப்ப என்ன செய்யணும்? அதற்கு மேல மேல் பதிவு நேர போடணும். ஒவ்வொருத்தருக்கும் வினைப்பதிவின் ஆழத்திற்கு தகுந்த மாதிரி குணங்கள் இருக்கும். இப்ப நம்ம ஒரு உதாரணமா ஒரு போல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு துருப்பிடிச்ச நெட்டும் போல்ட் இருக்கு. ஒரு ஒரு பெட் போல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஸ்பேனர் வச்சு கழட்டுறோம். சின்ன முயற்சியில் அதை கழட்ட முடியாது. என்ன பண்றோம்? பெரிய முயற்சி பண்ணி ஸ்பேனர் வச்சுட்டு தள்ளி முழு ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அதைய சுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்ப கூட வராது. அது மேல கொஞ்சம் ஏதாவது லூப்ரிகேண்ட், அதாவது கெரசின் அது மாதிரி ஊற்றி அந்த துருவெல்லாம் பார்ப்போம். இல்லைன்னா அது எக்ஸ்பாண்ட் ஆகட்டும்ட்டு அது தீய வைப்போம் அதுல. ஓகேயா? ஸோ இப்படி எல்லாம் பண்ணுனா தான் அந்த துருவை போக்கி அப்புறம் அதை எடுக்க முடியும், இல்லையா? ஸோ அது மாதிரி பல விஷயங்கள். ஒரு நல்ல ஒரு கேன் வாங்குறோம், கடையில இருந்து வாங்குறோம். அது ஏதோ டாய்லெட் ஐட்டமா இருக்கிறது. ஆனால் அந்த கண்டெய்னர் மிக அழகா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னரை நம்ம எப்படியாவது மற்றதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அது என்ன ஆகுது? அந்த வாடை இருக்குது பாருங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சப்போஸ் பெனாயில் வாங்கினதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வாடை போகவே மாட்டேங்குது. இப்போ என்ன செய்யறோம்? தண்ணிக்குள்ள போட்டு அதை மற்ற டிட்டர்ஜென்ட் அதெல்லாம் போட்டு திரும்ப 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 வாஷ் பண்றோம், இல்லையா? இந்த பழைய பாடல்ல சொல்லுவாங்க, நாரும் மீனை நல்ல தண்ணீரில் நாளும் கழுவினாலும் நாற்றம் போமோ அப்படிம்பாங்க. அது மாதிரி திரும்ப திரும்ப அதுக்காக என்ன பண்ற? நாற்றம் போறதுக்கு நல்ல வாசனை திரைகள் இருப்பார். அதுக்கு மசாலா ஐட்டங்கள் அதெல்லாம் போட்டு அந்த வாசனையை, அதனுடைய வாடையை மாற்றி நமக்கு பிடித்த வாசனையாக நம்ம மாற்றிக்கொள்கின்றோம். இது மாதிரி நமக்குள்ள ஏற்கனவே பதிவுகள் ஆழமாக இருக்கும்போது அது அந்த தவறுகள் தொடரும். திரும்ப திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மேற்பதிவு போட்டுக்கொண்டே இருக்கணும். மேற்பதிவு போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் செய்து கொண்டே இருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு சிகரெட் பிடிக்கிறவர் இருக்கிறாரு, சிகரெட்டை விடணும்னு நினைக்கிறாரு மனவள கலைக்கு வந்ததுக்கு பின்னாடி. சிகரெட் பிடிக்கிற பழக்கம் ஒரு நாளைக்கு 4 சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சிகரெட்டுக்கு 5 நிமிடம் எடுத்துக்கிறாங்க வச்சுக்கோங்க. 4, 5, 20 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. ஓகேயா? ஸோ இது மாதிரி மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு சிகரெட் பிடிச்சாருன்னா 20 நிமிஷம் என்னாச்சு? 60 நிமிஷம் பிடிச்சிருப்பார். 1 மணி நேரத்துக்கு மேல சிகரெட்டை பிடிச்சிருப்பார். ஓகேயா? ஸோ ஒரு நாளைக்கு 20 நிமிஷம்னா 10 நாளைக்கு 200 நிமிஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 நாளைக்கு 600 நிமிஷம் ஆயிடுச்சு. 6 மணி நேரம், 10 மணி நேரம் கிட்டத்தட்ட பிடிச்சிருப்பார். ஓகேயா? 10 மணி நேரம் இந்த பழக்கம் ஒரு மாசத்துக்கே இருக்கிறது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 120 120 மணி நேரம் பிடிச்சிருப்பார். இந்த 120 மணி நேரம் பிடிச்சு பதிவு ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேல நாம 2 நாளைக்கு 3 நாளைக்கு சிகரெட் பிடிக்க வேண்டாம்னு நினைக்கிறது, 20 நிமிஷம் தவத்துல நினைக்கிறது குறைச்சு தானே இருக்கும். மெடிடேஷன் இஸ் பேலன்சிங் அப்படின்னு சொல்றாங்க. பேலன்சிங் இஸ் யோகான்னு சொல்றாங்க. அப்ப மனமானது சமநிலைக்கு வரணும்னு சொன்னா ஏற்கனவே ஒரு பக்கமாக இருக்கிற ஈர்ப்பை இழுத்து கொண்டு வரணும். அப்ப இதுக்கு ஈக்குவலாக மேற்பதிவு 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 இப்படி தொடர்ந்து போட்டுக்கொண்டே வந்தோம்னா நம்முடைய வில் பவர் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ, அவ்வளவு காலத்தை கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, வில் பவர் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அது உடனே மாற்றி. கொஞ்சம் குறைவா இருக்கும்போது காலம் பிடிக்கும். ஆனா நல்ல வில் பவர் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மற்ற நல்ல பதிவுகள் எல்லாம் குறைவா இருக்கிறவங்களுக்கு, நல்ல பதிவுகள் அதிகமா தீய பதிவுகள் குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் விரைவில் கூட அதை மாற்றம் கொடுத்து விடும். ஸோ இப்படி போட்டு மேல மாற்றும் போது எத்தனை பவர் இருந்தாலும், சஞ்சிதமாக எடுத்து வந்திருந்தாலும் அல்லது பிராரப்த வினையில சேர்ந்திருந்தாலும் அந்த வினைப்பதிவுகள் எல்லாம் கழிந்துவிடும். ஒரு ஜீவன் எப்படி இருந்தாலும் சரி தன்னுடைய வினைப்பதிவுகளை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் இந்த பிறவி செய்திருக்கிறான். அதனால வினைப்பதிவை மாற்றித்தான் ஆகணும். ஓகேயா? ஒரு சம்பாதிக்கிறதுக்காக, பொருள் தேடுவதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், இல்லையா? வேலை தேடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஓகே, அதே மாதிரி தன்னுடைய வினைப்பதிவுகளை மாற்றம் செய்வதற்கும் ஒரு மனிதன் முயற்சி எடுத்து அதை மாற்றம் செய்து கொண்டே வந்தா
நிச்சயம் மாற்றமாயிரும். வினைப்பதிவுகள் கழிய கழிய அப்புறம் பயணம் எளிதாக இருக்கும். ஸோ எல்லா நிலையும் வாழ்க்கையில மாற்றத்துக்கு வந்துவிடும். அப்போ நம்ம வினைப்பதிவுகளை ஈஸியா நினைச்ச உடனே நடக்கிற மாதிரி எல்லாமே மனதுல வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிகள் ஐயா. வினைப்பதிவுகள் மூலமா அதான் மேல் பதிவை போட போடதான் நம்மளுடைய கருமையும் தூய்மை பெறும் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணங்கள், நிறைய உதாரணங்கள் எல்லாரும் எளிமையா புரிந்து கொள்ள அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றிகள் ஐயா. அடுத்தது அகங்கையா, இப்ப விஞ்ஞான கருவிகள் இல்லாத காலங்களிலும் நமது முன்னோர்கள் எவ்வாறு அந்த கிரகங்களின் அமைப்பையும் அதனுடைய நிறம், இயக்கம், அதிலிருந்து வருகின்ற அலைகளும் மனிதருக்குள் உள்ள தொடர்பு இவற்றை கண்டுபிடித்தார்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லது. எந்த ஒன்று ஆதி நிலையாக இருக்கிறதோ, இறைநிலை பிரம்மம் ஆதி நிலைன்னு சொல்றோம். அந்த ஆதி நிலையே தான் பரிணாம தொடர்ச்சியில ஒவ்வொருக்குள்ளும் ஒரு ஜீவனுக்குள்ளேயே ஆத்மாவாக வந்திருக்கிறது. அந்த ஆத்மா புலன் வழியாக போகும்போது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் மனசு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மனதிற்கு என்ன அனுபவம் இருக்கிறதுன்னு சொன்னா, ஒரு கருமையத்துல ஒரு பிறவி, எத்தனையோ ஆயிரம் பிறவிகள் ஒரு ஜீவன் வந்திருந்தாலும் அந்த ஆத்மா பயணம் செய்த அத்தனை அனுபவங்களும் இருக்கிறது. அது 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, அதுக்கு பின்னாடி பஞ்சபோதமாக இப்படி வந்த அத்தனை பதிவுகளும் இருக்கிறது என்று மகான்கள், பெரியவர்கள், மகரிஷி எல்லாரும் சொல்றாங்க. ஓகேயா? அப்ப என்ன செய்யறாங்க? மனதை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி அந்த நிலைக்கு தூய்மைப்படுத்திய மகான்கள் இது அடுத்த நிலைக்கு என்ன போறாங்க அப்படின்னு சொன்னா, எதையோ மேலும் மனசு வச்சுட்டு நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நிலையா கடந்து மேல போகும்போது அது அவர்களுக்கு கோள்கள் நிலை எட்டும் போது அந்த கோள்களை பார்க்கும்போது ஒவ்வொரு கோள்களும் எப்படி இருக்கிறது, அது இயக்கம் எப்படி இருக்கிறது, அது வடிவமைப்பு எப்ப இருக்கிறது. இதுக்கு செவ்வாயின் பேர் வச்சவங்களுக்கு அது ஃபெரஸ் ஆக்சைடு மேல இருக்குதுன்னு இப்ப நம்ம சொல்றோம், அதனால சிவப்பா இருக்குன்ட்டு. அன்னைக்கு அது மேல சிவந்த மண் இருக்கிறதுனால செவ்வாய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்படி அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்து அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருந்தது, இப்படி எல்லாம் அதனுடைய வருகின்ற அலை இயக்கத்தில் எந்த மாதிரியான ஒரு அலை இருக்கிறது, அது நம்முடைய கர்மைய பதிவுக்கு எந்த மாதிரியான தூண்டுதல் செய்கிறது, அதற்கு தகுந்த மாதிரி என்ன விளைவுகள் எல்லாம் நமக்குள்ள ஏற்படுகிறது, இப்படி எல்லாம் நுணுகி நின்ன மனதுல அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேயா? இப்ப அவங்களுக்கு இதுதான் வேலைன்னு வச்சுக்கோங்க. மகரிஷி ஒரு சொல்லுவாரு, உங்களுக்கு கூட எல்லாம் இதெல்லாம் வரும், ஆனா உங்களுக்கு வர்றதுக்கு நீங்க நிறைய அடிக்கடி உலகியலுக்கு போயிடுறீங்க, வேலைக்கு போயிடுறீங்க. எனக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை, நான் இதே சிந்தனைகளை மட்டும் ஒரே சிந்தனைகளை வச்சிருக்கிறேன், அதனால இயற்கையை எனக்கு இதெல்லாம் தோற்றுவிக்குது. ஆமா, நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோற்றுவிக்கும் அப்படிம்பாங்க. இது மாதிரி அவங்க அந்த நிலையிலேயே இருந்தாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு செல்போன் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, மற்ற வெளியில உலகத்துல போய் மாட்டிக்கிற பிரச்சனையும் கிடையாது, உலகம் தெரியாது. ஒரு ஊருக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல என்ன நடக்கிறதோ அந்த விஷயம் தெரியறதுக்கு சில நாட்கள் ஆகி போயிடும். ஓகேயா? அப்போ தொடர்பு இல்லாத நிலையில வாழ்ந்தவர்கள் அந்த நிலவுக்கு எதுக்குமே போகாம அதுலேயே மனசு செலுத்தி ஆழ்ந்து போகும்போது இயற்கையினுடைய ரகசியங்கள் ஆதி நிலையான அந்த நிலையே தான் மனசை வந்திருக்குனால அந்த மனம் பின்னோக்கி 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 போய் தனக்குள்ள இருக்கிற அனுபவத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து காட்டும்போது இன்னைக்கு அதனுடைய எங்கு எப்படி இருந்தது என்பதையெல்லாம் வடிவமைப்பில் குறித்து வைத்தார்கள். இன்னைக்கு அதுவே மனசு தான் அதை இன்னும் ஈஸியா மக்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு அதே மனம் தான் இந்த விஞ்ஞான கருவிகளையும் உருவாக்குகிறது. ஓகேயா? தானே எப்படி போய் அது உணர்ந்ததோ அதுவே தான் இன்னைக்கு கருவிகளை உருவாக்கி மீண்டும் நேரடியாக எல்லாரும் பார்ப்பதற்கான வசதிகளையும் செய்து வைக்கிறது. ஸோ அதனால இந்த மனதிற்கு அத்தனை திறமைகளும் இருக்கிறது, ஆதி நிலையே தான் மனமாகவே இருக்கிறது. ஸோ எது இறைவனாக இருக்கிறதோ அதுவே தான் நமக்குள்ள மனமாக வந்திருக்கிறதுனால ஒருவர் மனதை ஒழுங்குபடுத்தி சீர்மைப்படுத்தி நேர்மைப்படுத்தி ஆழ்நிலையில உள்பை நிறுத்தும் போது அவனுக்கு எல்லாம் அகக்காட்சியாக தோற்றுவிக்கிறது. அப்படி போய்தான் அந்த மகான்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஓகேயா? அப்படி எடுத்ததைத்தான் மகர்ஷியர் கூட விளக்கி இருக்கிறார்கள். இப்படி என் மனதை அலை சீரமைச்சது நான் தான், இதனால எனக்கு இந்த சில பல விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ள இறைக்காட்சியாக இறைவன் கொடுத்தான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே அப்படி மனதை ஒழுங்குபடுத்தி எடுத்துக்கொண்டு வந்த விஷயங்கள் தான். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. ஆதிநிலை தான் எல்லாமாக வந்து வந்து கொடுத்துள்ளது என்றும், தவம் செய்து நம்ம நல்ல நுண்ணிய நிலையில போகும்போது நமக்கு அந்த விஷயங்கள் சிறப்பாக கிடைக்கும் என்பதை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கய்யா. நன்றி, நன்றிகள் ஐயா. அடுத்ததாகங்கய்யா, இப்ப தவம் புதுசா மன்றத்துக்கு வராங்க, தவம் கத்துக்கிறாங்க. அந்த அன்பர்கள் வந்து மனத புற உலக சிந்தனையிலிருந்து அதை தடுத்து அகநோக்கி செல்வதற்கு எளிமையான வழிமுறைகள்ல கூறுங்கய்யா. வாழ்க வளம். இது நமக்கு பெரும்பாலும் மன்றங்கள்ல சொல்லக்கூடிய வழிமுறைகள் தான். பட் நான் எனக்கு தெரிந்ததை நான் சொல்றேன். என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு தியானம் செய்யறதுக்கு ஒரு அன்பர் என்ன செய்யணும், முதல்ல அதிகாலை எழுந்து செய்து பழகணும். ஓகே, தியானம் செய்யறவங்க அதிகாலை வேலையில எழுந்து செய்யணும். அப்படி அதிகாலை வேலையில ஒரு 4:30 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு, இதுக்கு முன்னாடி இந்த நேரங்கள்ல எந்திரிச்சு உலகம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து பழகுனாங்கன்னா, அதுவும் இளைய இதில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மிக நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஒண்ணும். ரெண்டாவது, தியானம் செய்கின்ற இடம் அதுக்கு தகுந்த மாதிரி அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பெரும்பாலும் நாம செய்யற இடத்துல வேற எந்த அலை டிஸ்டர்பன்ஸும் மற்றவர்களால மனிதர்களால் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். நீங்க அது ஒரு அறைன்னு வச்சுக்கோங்க, அந்த அறையை நீங்க பூட்டி வைத்துக் கொள்ளலாம். ஓகேயா, அந்த அறையில வேற அப்படி வசதி இருந்தால் அந்த அறையில வேற யாரும் வராம இருக்கணும். பூட்டி அது மாதிரி அந்த நீங்க அருட்காப்பு இட தூய்மை பண்ணி 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 ஒரு டிவைன் ஆற்றல அதுல தேக்கி வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். இப்போ என்னை பொறுத்தளவில் நான் ஒரு ஒரு அண்டர் கிரவுண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டும் போதே அதுக்குள்ளதான் போய் உட்கார்ந்து பண்ணுவேன். அதுக்குள்ள ஈவன் செல்போனுடைய சிக்னல் கூட கிடைக்காது. ஓகேயா, ஸோ அவ்வளவு அமைதியாக இருக்கு. உள்ள போன உடனே உட்கார்ந்த உடனே மனசு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, செட்டாக இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல இடத்தை, தூய்மையான இடத்தை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரி தியானம் பண்ணுவதற்கு. மூன்றாவது, தியானம் பண்ணும்போது நீங்க ஒரு எவ்வளவு நேரம் மனசு நிக்குதோ அந்த நேரத்துக்கு நீங்க தியானம் பண்ணணும். ஒரு கண்டிஷன் போடாத மனசுக்கு போகணும். நான் ஒரு 20 நிமிஷத்துல எழுந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு மனசுக்கு கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் தான் முதல்ல வந்து நிற்கும். ஸோ எந்த கண்டிஷன் இருக்கக்கூடாது, வாட்ச் எடுத்துட்டு போகக்கூடாது, இந்த டயத்தை பார்த்துட்டு தியானம் பண்றது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி அமைதியா நீங்க உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா ஆழமா போகலாம். அதனால அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, தியானம் பண்றதுக்கு போன பெரியவங்க எல்லாம் இந்த உலகியல் தன்மை இதெல்லாம் இல்லாத இடங்கள்ல போய் மலைகள்ல குகையில போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஓகேயா, ஸோ இது மாதிரி அமைதி நிலையை போறதுக்கு அது மாதிரி மனதுக்கு கண்டிஷன் கொடுக்காம போய் நம்ம உட்காந்துக்கணும். மூன்றாவது, நான்காவதாக நீங்க நல்லா தியானம் பண்றதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி நல்லா பண்ணுங்க. ஓகே, நமக்கு பாடி ஸ்டில்னஸுக்கு போகும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னா ஆக்சிஜன் தேவைப்படும் உடல் செல்களுக்கு. ஆக்சிஜன் உடல் செல்களுக்கு பத்தாவது ஓடி பாடி என்னாகும், ஜர்க்காகும், அசையும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முதல்ல நல்ல நிறைய மூச்சு பயிற்சி பண்ணி நிறைய ஆக்சிஜனும் பாடியில ஃபில் பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணிக்கணும். அதோட சேர்த்து நீங்க தண்டுவட சுத்தி பிராணாயாமம் இருக்குது பாருங்க, அதை நீங்க மேல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா மனம் புறத்திலிருந்து அகம் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும், உள்ளேயே பயணிக்க ஆரம்பிக்கும். ஸோ அகநோக்கி பயணம் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடிதான் தியானத்துல மனசானது உள்நோக்கி போக ஆரம்பிக்கும். பெரும்பாலும் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா மனமானது புறச்சூழல்லையே அடிக்கடி நினைவுகள் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இந்த புறச்சூழல டக்குன்னு குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அகத்துக்கு மனசை எடுத்துக்கிட்டு போனதான் முதல்ல முடியும். தியானமே அகம் தானே. ஸோ தியானத்துக்கு அகத்துக்கு நீங்க மனதை எடுத்துட்டு போய் பழக்கணும். அப்போ நீங்க தண்டுவட சுத்தி பிராணாயாமத்துல முதல்ல நிலைச்சு நின்று மேலும் கீழும் மேலும் கீழும் நின்றுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புலன் வழியாக போறதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகி மனசுக்கு போயிடும். நீங்க உங்களுக்கு அதுவே பழக்கம் ஆயிடுச்சு கொஞ்ச காலம்னு சொன்னா நீங்க இதெல்லாம் கூட செய்ய வேண்டாம், உட்கார்ந்தோடனே மனசு செட் ஆயிரும், அது வேற நிலை. ஆனா இப்படி முதல்ல பழக்கி பழக்கி மனதை புறத்துல இருந்து அகத்துக்கு நிறுத்தணும். அப்புறம் உட்கார்ந்து மனசை எந்த மையத்துல நீங்க நிறுத்தி பழகணும், பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த இடத்துல நீங்க மனசை நிறுத்தி நீங்க பயிற்சி ஆரம்பிக்கணும். பயிற்சி பண்ணும்போது அஹ், விழிப்பு நிலை நல்லா இருக்கணும். ஓகே, கொஞ்சம் கூட தவறாத விழிப்பு நிலை அறிவுக்கு இருக்கணும். அதாவது அறிவு விழிப்பு நிலை என்ன அப்படின்னு சொன்னா, வேற எதுவும் நினைக்காம உணர்வுகள் மட்டும் எப்பொழுதும் குறையாமல் இருக்க வேண்டும். உணர்வு குறைஞ்சா தூக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேயா, உணர்வு குறையாம இருந்து கொண்டே இருக்கணும். அப்ப தான் தன்னை மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஓகேயா, அதைத்தான் இப்படி தவத்துல மகரி சொல்றாங்களே, தான் தானாக நின்று தன்னையும் மறவாமல் பிரிது ஒன்றையும் நினையாமல் இருக்கின்ற நிலைன்னு சொல்றாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஓகேயா, ஸோ தன்னையும் மறக்காமல் வேற எதையும் நினைக்காம அப்படியே மனசு இருந்துகிட்டே இருக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழக 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 நாளடைவில் மனசு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்கும். இதுக்கு பயிற்சி நீண்ட நாள் பயிற்சி, விடாத பயிற்சி. நீங்க ஒரு நாள் தியானத்தை விட்டீங்கன்னா ஒரு அஹ், விழாவுக்கு போறீங்க, வெளியூர் போறீங்க, அது மாதிரிலாம் இல்லறத்தானுக்கு நிறைய சான்ஸ் வரும், கம்பல்சன் வரும். அப்படி எல்லாம் போகும்போது அடுத்த நாள் போனீங்கன்னா மீண்டும் தவம் நல்லா போயிடும். ஓகேயா, ஸோ பல பேர்த்திட்ட பார்க்குறீங்க, பழகுறீங்க, இதுல எல்லாம் வரும்போது தியானம் அதனுடைய என்ன சேமிச்சு வைக்கிறோமோ அது செலவு பண்றது தானே, மீண்டும் அது செலவா போயிடும். ஸோ சேமிச்சு இருப்பாக நிறைய வச்சுட்டு அடுத்த தடவை போகும்போது இன்னும் மேலே போகும். அதனாலதான் மௌனம் இருக்கிறது அப்படின்ட்டு முன்னாடி வச்சிருந்தாங்க மகர்ஷி. நவம்பர் மாதத்துல ஒரு மாதம் ஆழியர்ல மௌனம் போட்டிருப்பாங்க. ஸோ மௌனத்துல இருந்து கொண்டு 3 நாள் 4 நாள் இருந்தாங்கன்னா, பேசாம இருந்தாங்கனாலே போதும், சார்ஜ் ஆயிரும். நிறைய செலவு பேச்சினாலதான் போகும், பார்க்கறதுனால போகும். இதெல்லாம் சேமிப்பாகுது பாருங்க. ஸோ இதெல்லாம் சேமிப்பானாலே 3 4வது நாளைக்கு மேல மனசு அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஓகேயா, ஸோ இதுக்கு மேல மனசு உள்ள போகும்போது மிக ஆழமா போயிடும். அப்ப பார்த்தா அந்த டிரான்சென்டென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அறிதுயல் ஆழ்நிலை அப்படின்றது வரும். நிறைய அன்பர்கள் அப்ப எழுதி காட்டுவாங்க, எனக்கு தெரியாத வார்த்தைகள் எல்லாம் எனக்கு மனசுல வந்துச்சு, நான் இதுவரை கேள்விப்படாத விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு தியானத்துல அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆழமா போகும்போது வரக்கூடிய நிலை. மகரிஷி அதை தான் சொல்றாங்க. முதல்ல ஆஹ், பாண்டிச்சேரியிலே அவங்க, கடலூர்ல அவங்க ஏதோ ஒரு மன்றத்துல ஒரு 15 நாள் மௌனம் போட்டு இருக்கும்போது தான் எனக்கு இறைவன் பேசுகிறான் அப்படின்றது, வள்ளலார் சொல்லுகின்ற ஒரு பொருள் எனக்கு புரிய ஆரம்பித்தது. ஸோ நான் என்னென்ன கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் மனதில் இருந்ததோ அதற்கான விடைகள் எல்லாம் கேள்வியாகவோ பதிலாகவோ அல்லது அகக்காட்சியாகவோ எனக்குள்ள வர ஆரம்பிச்சது அப்படின்றாங்க. அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன், இறைவன் எப்படி பேசுறான் அல்லது இறைவன் நமக்குள்ள எப்படி பதில் சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இதையெல்லாம் ஆள் மனதிற்கு போகும்போது தானே அகக்காட்சியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இது பயிற்சி பண்ணி யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் அதை எடுத்துக்கொண்டு உள்ள போகலாம். இல்லை நமக்கு எவ்வளவு நேரம் இருக்குதோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இல்லறத்துல பிரச்சனை இல்லாம பதிவுகளை போக்குவதற்கான கர்மயோகம் நிறைய எடுத்துக்கொண்டு நம்ம செய்து கொண்டே வரலாம். ஓகேயா, ஸோ எல்லாவற்றுக்குமே மனவளக்கலை நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அதே மாதிரி நமக்கான களத்தையும் அமைத்து கொடுத்திருக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ரொம்ப சிறப்பா, எப்படி தவம் பண்ணா எப்படி நம்ம ஆழ் மனத்தோட இருக்க முடியும், நல்ல தவம் செஞ்சு நம்ம சிறப்பா வாழ முடியுங்கிறதுக்கு நிறைய சொன்னீங்க ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்தது, இப்ப இந்த இந்தியாவுல தென்னிந்திய மாநிலங்கள்ல தவிர்த்துங்கய்யா, வட இந்தியாவுல மனவளக்கலை பயிற்சி கற்றுத்தரப்படுகிறதா ஐயா? இன்னும் ஏன் இந்த நல்ல பயிற்சி அந்த வட மாநிலங்களுக்கு சென்று சேரலுக்கையா? வாழ்க வளமுடன். கிட்டத்தட்ட இது ஸ்மார்ட் பத்திய கேள்வி மாதிரி இருக்கு. ஆஹ், தென்னிந்தியாவில் அப்படின்னு சொன்னா ஒரு குரு எங்க தோன்றுகிறார், எந்த மொழியில பயிற்சி கொடுக்கிறார், அதுக்கு அடிப்படையாக அந்தந்த மொழியில இருக்கக்கூடிய மக்கள் எப்பவுமே அதிகமா இருப்பாங்க. எந்த குருவாக இருந்தாலும் சரி, நீங்க எடுத்து அவங்க சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க தோன்றியதற்கு அருகில் இருக்கிற மக்கள் எல்லாம் புண்ணியம் பெற்றவர்கள். ஓகே, அந்த அல்லது அந்த மாநில மக்கள் புண்ணியம் பெற்றவர்கள். அவர்கள் அடிக்கடி போய் பார்க்க முடியும், அவங்க அதையெல்லாம் கேட்க முடியும், அவர்கள் மொழியிலேயே விளக்கம் பெற முடியும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மகரிஷி அவர்கள் தமிழ்நாட்டில் தோன்றினார், கொடுவாஞ்சேரியில. அதனால அவர் தத்துவங்களையும் எல்லாம் இறைவன் அவருக்கு தமிழிலேயே வழங்கினார்.
இந்த வேதங்கள் எல்லாம் தமிழ்ல இல்ல வடமொழியில தான் தோன்றியது. அந்த குறையை என்ன பண்ணாங்க, வடமொழியில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. டிரான்ஸ்லேட் பண்ண எந்த ஒரு மொழியிலிருந்தும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுல ஒரு சில பகுதியாவது குறைபாடுகள் ஏற்படதான் செய்யும். அதாவது அப்படியே இருக்காது. அது லாஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்குது பாருங்க, அது வரும் அதுல. அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா அந்த உயிர் துடிப்போடு சொல்லக்கூடியது எந்த மொழியில மகான்கள் தோன்றி அவங்க சொல்லுகிறார்களோ அது அப்படியே வரும். அப்படி வந்ததுனால வேதங்கள் இல்லாத குறையை மகர்ஷி அவர்களால போக்க முடிந்தது. வேதங்கள்ல என்ன விஷயங்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை விஷயங்களுக்கான பதில்கள் எல்லாமே மகர்ஷி அவர்கள் அதுல வைத்திருந்தார்கள். கடைசியில சொன்னாங்க, வேதங்கள் என்பது ஓதுவதற்கு அன்று, அது உணர்வதற்கானது என்று சொன்னார்கள். ஓகேயா, சும்மா வேதங்கள் படிச்சுட்டு ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது, அது உணர்வதற்காக சொல்லப்பட்டது. ஏன்னா கடைசியில சொன்னது வேதாந்தம் என்பது என்னன்னு சொன்னா, வேதத்திற்கு அந்தமாக இருக்கிற இறைவனை பற்றி சொல்லும்போது அதனால சொல்லவே முடியவில்லை. ஓகேயா, வேதம் கடைசி வரைக்கும் போச்சு, கடைசி நிலையில போகும்போது அதுக்கு மேல அது சொல்லக்கூட முடியல. ஸோ அதுக்கு வேதத்தினுடைய முடிவான நிலை அந்தம் என்று வைத்து விட்டார்கள். அதுதான் வேதாந்தம் என்று அழைத்தார்கள். அப்போ அப்படி ஆன விஷயங்கள் எல்லாமே கடைசி நிலையாயிருச்சு. ஸோ இது மாதிரி வந்ததுனால மகரிஷி தமிழ் இங்க இருக்கிறதுக்கு தோற்றுவித்தார். அதனால இப்ப தமிழ்ல ஒரு 10,000 ஆசிரியர்களுக்கு 11 12,000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, 19,000 ஆசிரியர்கள்ல. வடமொழியில கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு 1000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அது வட சவுத் இந்தியான்னு சொல்றதுனால. ஏன்னு சொன்னா இந்த தமிழ் தெரிந்த ஆசிரியர்களே வடமொழியிலையும் அந்த தென்னிந்தியாவிலும் இருக்கிறதுனால அவர்கள் இதே மகர்ஷியினுடைய கருத்துக்களை அப்படியே எடுத்துட்டு போய் அங்க கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே கொடுக்கறதுனால இங்க வடமொழியில கொஞ்சம் நிறைய ஆசிரியர்கள் தோன்றி அங்க அதே நல்ல பணியை செய்து கொண்டு வருகிறாங்க. இப்ப கர்நாடகாவில் ஒரு 1000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, தெலுங்குல ஒரு 700 ஆசிரியருக்கு மேல இருக்கிறாங்க, கேரளால ஒரு 500 550 ஆசிரியர்களுக்கு மேல இருக்கிறாங்க. ஸோ தென்னிந்தியாவில எல்லாம் எந்த அளவுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தால் கூட தமிழோட அடுத்த மொழிகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஆனா நார்த்ல போறது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கஷ்டம், அந்த மொழியில போய் எடுத்து ப்ரீச் பண்ணணும். இப்போ பாம்பேல இருக்குது ஒரு மன்றம் இருக்குது, அதுல சும்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 15 பேர் உருவாகிறதே கஷ்டம். கொல்கத்தால இருக்குது ஒரு 4 5 பேர் உருவாகிறதே கஷ்டம். டெல்லியில டபிள்யூசிசி எவ்வளவு முயற்சி பண்ணி நிறைய செலவு பண்ணி மன்றங்களை தோற்றுவித்து கிட்டத்தட்ட அது வாடகையே ஒரு மாதத்திற்கு 50,000 மேல செலவாச்சு. அப்படியெல்லாம் தலைவர் பண்ணாங்க, எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அதனால அங்க அதிகமா வர முடியல, பரவ முடியல. ஏன்னு சொன்னா அங்க இருக்கிற கிராமங்கள்ல போய் அந்த லாங்குவேஜ்ல கொடுத்தா தான் முடியும். கிராமங்கள்ல போய் அங்க இருக்கிற லாங்குவேஜ்ல அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல எடுத்து கொடுக்கணும். அப்படி நமக்கு கிராமங்கள்ல அந்த லோக்கல் லாங்குவேஜ் அளவுக்கு நமக்கு அங்க அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் அப்ப ஹிந்தி நமக்கு தெரியல நிறைய பேருக்கு. நமக்கு அதன் ஒரு பெரிய குறை இருக்குது. அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இந்தி என்பது ரொம்ப காலமாகவே அது ஒரு அரசியல் ஆகிவிட்டது. அதனால நம்ம அதை கற்றுக்கொண்டு எடுத்துட்டு போக முடியல. அதனால தென்னிந்தியாவில் போய் நம்முடைய பயிற்சிகளை எல்லாம் நம்ம அளிக்க முடியல. வெளிநாட்டுல கொடுக்குற அளவுக்கு கூட நம்ம தென்னிந்தியாவில் கொடுக்க முடியல. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை யுஎஸ்ஏவோ அல்ல யூகேவோ இங்கே இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிற தமிழ் நண்பர்கள் நிறைய அங்கே வேலையில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற தமிழ் நண்பர்கள் ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த நாட்டு அன்பர்கள் அவங்களுக்கு கூட அந்த மொழியை கற்றுக்கொண்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நல்ல விதமாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் வேகமாக போய் கொண்டு இருக்கிறது. இந்த ப்ராப்ளம் இங்கிலீஷில் போகிறது கூட கஷ்டம் இல்லை. ஓகேயா, எல்லாம் பெரும்பாலான இங்கிலீஷ்ல வெளிநாடுக்கு போகுது. ஆனா இந்தியில போறது நமக்கு கஷ்டம், மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு லாங்குவேஜ் சரியில்லை. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம இந்தியில பண்டிதராகவோ நல்ல கற்றவர்களாகவோ இல்லாதனால நார்த் இந்தியாவில் நமக்கு போவதற்கு இன்னும் குறைபாடுகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. வாழ்க்கை வளமுடன். சாமி அவர்களே கூட வாழ்க்கை வளமுடன். சாமி அவர்களே கூட நார்த் இந்தியாவில் நிறைய பயிற்சி நடத்தி இருக்கிறாங்க. ஸோ அங்கே போகும்போது சாமி அவர்களும் அங்கே இங்கிலீஷில் தான் நடத்துவாங்க. ஓகே, அவங்களெல்லாம் கொஞ்சம் பக்தி உணர்வை சார்ந்தவர்கள். இப்போ இங்கேயே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற மாதிரியே அந்த உணர்வுகள் அங்கே செய்ய முடியாது. இப்போ நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மகர்ஷி படமும் இருக்கும், இந்த பக்கம் ஆஞ்சநேயர் படம் இருக்கு, இந்த பக்கம் மகேசன் படம் இருக்கு, இந்த பக்கம் கிருஷ்ணன் படம் இருக்கும். மன்றத்திலேயே அத்தனை படம் இருக்கு. நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிதான் வச்சிருப்பாங்க. அவங்க பியூர் அத்வைத்துக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி போனீங்கன்னா நார்த்தில் போனீங்கன்னா அவங்க பக்தியில அதிகமாக இருப்பாங்க. அதை சார்ந்துதான் நம்ம எடுத்துட்டு போக முடியும்.
ஸோ அப்படி போகும்போது அது சிரமம். மகர்ஷி நிறைய போய் பயிற்சிகள் அங்கே நடத்திட்டு வந்திருக்காங்க. ரிஷிகேசி இங்கெல்லாம் அடிக்கடி போயிருக்கிறாங்க. அவர் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க போய் நடத்திட்டு வந்திருக்காங்க. பட் தத்துவங்கள்ல கூட அவங்க ஏற்றுக்கொள்ள முறையே அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அவங்களுக்கு சொல்லிட்டு வருவாங்க. அப்படிதான் போய் கொண்டு இருக்குது. அந்த இன்னும் அந்த தடை நமக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஆமா, நாங்கெல்லாம் பாக்கியவான்கள் தாங்க ஐயா. இப்ப குவஹாத்தி போனோங்க ஐயா. அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, மகரிஷி படத்தை பார்த்துட்டு கேக்குறாங்க, இவர் யாரு, என்ன கொடுக்குறாரு அப்படின்னு. அதனால கேள்வி வந்ததுங்க. நன்றி, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாகங்கய்யா, இந்த இறை நம்பிக்கைக்கும் இறை உணர்வுக்கும் உள்ள தொடர்பு என்னங்க ஐயா? வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, இறை நம்பிக்கை என்பதுதான் ஒருவனுக்கு ஆன்மீக பயணத்தினுடைய முதல் நிலை. குழந்தையாக இருக்கும்போது நமக்கு இறைவன்னா என்னன்னு தெரியாது. அடுத்த அப்போ அவர்கள் தான் நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள். ஸோ மாதா தான், அம்மா தான் நமக்கு அப்பாவையே சொல்லி கொடுக்குறாரு. ஓகேயா, அப்பா யாருன்றத குழந்தைக்கு, பிள்ளைக்கு தந்தை யார் என்ற நிலை பெற்றவள் அறிந்த நிலை அதுபோல் ஞானம்னு சொல்லுவாங்க மகேஸ்வர் கவியில. ஸோ தந்தை யார் என்பது தாய் தான் சொல்லி கொடுக்க வேண்டும். ஓகேயா, குரு யாருன்றது, ஆசிரியர் யார் அப்படின்றது தந்தை கொண்டு போய் உணர்த்துறாரு. ஸோ குரு தான் இறைவனை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்படிதான் படிநிலைகள் முன்பு அமைக்கப்பட்டிருந்தது ஒரு காலத்துல. ஸோ இந்த நிலையிலிருந்து போகும்போது ஒரு செகண்ட், ஒரு பேட்டரி இஸ் ரன்னிங் லோ, யூ மைட் வாண்ட் டு பிளக் இன். இப்போ இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணி அப்படி இருந்தது, ஜெனரலாக இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, அதனால அவர்கள் போய் பெரும்பாலும் பெரியவர்கள் இதுலதான் போய் இறை இறை நம்பிக்கைன்றது ஆரம்ப நிலையில தாய் நமக்கு அல்லது பேரண்ட்ஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நிலை தான் குரு இறை நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்றோம். இறை நம்பிக்கை என்பது ஒரு அறிவு இன்னொரு அறிவுக்கு, அதாவது உணர்ந்த அறிவு குழந்தையாக இருக்கும்போது தெரியாத அறிவுக்கு, உணராத அறிவுக்கு அதை எது என்று தெரிவிக்கிறதா இந்த இறை நம்பிக்கை. அது எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எல்லா மதங்கள்லையும் நம்ம என்ன சொல்றோம், அந்த குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கை ஊட்டுகிறோம். எல்லாம் வல்ல ஒரு பொருள் இருக்கிறது, முழுமுதற் பொருள் இருக்கிறது. அவர் தான் நம்மை பார்க்கிறாரு, நம்மை காக்கிறாரு, நமக்கு எல்லாம் அளிக்கிறாரு. இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு அறிவுக்கு எட்டுகின்ற வழியில ஊட்டப்படுகிறது. ஓகேயா, ஸோ அப்போ நம்பிக்கை என்பதுதான் முதல் நிலை. அதனாலதான் அதைய அறிவுக்கு அடிமையாகுதல் அப்படின்னு மகர்ஷி ஒரு கவியில சொல்லுவாங்க. அது பக்தி என்று சொல்வார்கள். ஸோ அந்த அறிவு, கற்ற தெரிந்த அறிவுக்கு தெரியாத அறிவானது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வர்றதா. பல விஷயங்கள் அப்படித்தான், எல்லாமே அறிவுக்கு அடிமையாகிறதா. ஒருத்தர் தெரிஞ்சவங்க தாய் தந்தை சொல்லிக் கொடுக்கறத குழந்தையானது அப்படியே ஏற்றுக்கொண்டு வருவது தானே. ஸோ அது மாதிரி வரக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படி அருமதி எடுத்துட்டு வரும்போது இன்னொரு விஷயம், அடுத்த நிலை வரும்போது என்னன்னு சொன்னா, இந்த நம்பிக்கை என்பது அவர் வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயமாக இருக்காது. ஒரு பெரிய கஷ்டம் துன்பம் வரும்போது மனமானது தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத போது, தாங்க முடியாத போது என்ன பண்ணுது, ஓ இறைவா நீதான் என்னை காப்பாற்றணும், உனக்கே தான் தெரியும், நீதான் எல்லாம் வல்லவன் அப்படின்னு சொல்லி அங்க போய் சரண்டர் ஆயிருது. அப்ப அதனுடைய துன்பம் இருந்து தவிர்க்கப்படுகிறது. ஓகேயா, ஸோ அந்த இறை நம்பிக்கை, அதனாலதான் சொல்லப்படுறது பிலீஃப் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்பிக்கையே வாழ்க்கை. ஓகே, டவுட் இஸ் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, விவேகானந்தர். ஸோ நம்பிக்கை என்பது இது, என்னால் நம்மை காக்கப்படுவோம் நாம் இதனால, இதிலிருந்து நம்ம வெளிவருவோம், இதுக்கு எல்லா வாழ்க்கைக்கு வேண்டிய திறமையையும் ஆற்றலை எல்லாம் அவன் கொடுப்பான் என்ற மனசுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையாக அமைகிறது. ஸோ இந்த இறை நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து இன்னமும் கொஞ்சம் மேல்நிலைக்கு போகும்போது இந்த நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து தான் அடுத்த இறை தேடுதலே உண்டாக்குறது. ஓகே, இறை தேடுதலுக்கு மேல வந்து இது நம்பிக்கையாக அவங்க சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மை என்று சொல்லும் போதுதான் அவன் குருவை பிடித்து கொண்டு இறைவன்னா யாரு, நான் யாரு, நான் எங்கே செல்ல வேண்டும், எதற்காக பிறந்திருக்கிறேன், இதையெல்லாம் எங்க அறிக்கிறான், அந்த நம்பிக்கையில் பேஸ் பண்ணி வந்ததுக்கு பின்னாடிதான் அடைய ஆரம்பிக்கிறான். ஓகேயா, சோ இப்படி வர்றான். இப்போ உணர்தல் என்பது நம்பிக்கையின் பார்ப்பட்டு வந்த ஒரு ஆன்மா அதற்கு மேல இறைவனை அடைய முயற்சிக்கிறது.
எது நம்பிக்கையாக சொல்லப்பட்ட விஷயமோ அதுக்கு உருவம் இருக்கிறதா, அது எங்க இருக்கிறது, எங்கிருந்து வந்தது, நான் யாராக இருக்கிறேன் என்ற போதுதான் குருவின் மூலமாக விளக்கம் ஏற்பட்டு அதை உணர்தல் என்ற நிலைக்கு மேல வருகிறது. அப்படி உணர்தல் என்ற நிலைக்கு மேல வரும்போது தியானத்து நிலையில தியானத்தில் நின்று அது கொஞ்சம் கொஞ்சமா தெளிவர ஆரம்பிக்கிறது. அப்படி தெளிவு வருவது அப்படின்றது நம்பிக்கை தான் பேஸ். உணர்தலுக்கு அடிப்படையாக இருக்கிறது நம்பிக்கை தான் பேஸாக இருக்கிறது. இப்ப இங்க வந்து தியானத்துல வந்து தெளிவு வரும்போது எதையே அது பிடிக்கிறது அப்படின்னு சொன்னா எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள் என்பது எனக்குள்ள எப்படி தோன்றுகிறது என்பது போது உணர்தல் சொல்றோம். இந்த உணர்தலை யாரும் காட்டி கொடுக்க முடியாது. நீயே தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். தியானத்துல நின்று நீயே தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்வதற்கு எப்படி இருக்கும் உணர்தல் அப்படின்று, அல்லது இறைவன் எப்படி இருப்பான் அல்லது பிரம்மம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரே ஒருத்தர் தான் நமக்கு டைரக்டாவே சொல்லியிருக்காரு. ஒன்று அவரு நம்ம போற்றுகின்ற பாரதியார் தான் சொல்றாரு, எப்படி உணர்தல் அப்படின்னு சொன்னா நீ இதுதான் நமக்கெல்லாம் பெரிய ஒரு பெரிய எனக்கு வாய்ப்பாக அமைஞ்சு எனக்கும் பின்னாடியில ஓஹோ நம்ம இந்த நிலைக்கு போயிருக்கிறோம், தியானத்துல போயிருக்கிறது நம்ம சரியா தவறா என்பதெல்லாம் உணர்த்துவதற்கு அது அடிப்படையாக அமைந்தது. அதான் ஒன்று பிரமம் உள்ளது, அது உன் உணர்வேனும் வேதம் எல்லாம். ஓகேயா, ஒன்று பிரமம் உள்ளது, அது உன் உணர்வென கொள்வாயே என்று அந்த உணர்தலுக்கு டெபினிஷன் கொடுக்கிறாரு பாரதியார். ஓகேயா, அந்த உணர்தல் தான் எப்படி அப்படின்ட்டு நான் அதுவாக இருக்கிறேன் என்பது ஒரு உணர்வு வந்து வருவாருங்க. அந்த உணர்தல் மட்டும் ஒன்றும் அறியாமல் தான் மட்டும் நிலைத்திருக்கிறதாக, தான் ஆன்மா மேல நிலைத்திருக்கக்கூடிய நிலை வந்து பாருங்க, அதுதான் உணர்தல் என்று சொல்லப்படுகிறது. இந்த உணர்தல்ல அவன் நிலைச்சிருக்கும் போது அவன் சமாதிக்கு போகிறான். இந்த உணர்தல நிலைச்சு நிலைச்சு அவன் தொடர்ந்து வரும்போது அவன் பிறவியற்ற நிலையை அடைகிறான். சோ முதல்ல பக்தியாக இறை நம்பிக்கையாக வருகிறது. இப்ப நம்பிக்கை என்பது அதாவது சின்ன பிள்ளைய பொம்மை வச்சுட்டு விளையாடுற மாதிரி. ஓகேயா, அப்புறம் அது பயிற்சி பண்ணி இன்னும் உண்மையான பொம்மைக்கார் இருந்து உண்மையான கார் ஓட்டுற மாதிரி. ஓகேயா, சோ அது மாதிரி மேல்நிலைக்கு வந்து அவன் உணரும் போது அவன் அதுவாக மாற்றம் பெற்று தன்னுடைய பிறவி என்ற பெருங்கடலை கூட நீந்துவதற்கு அவனுக்கு அது அடிப்படையாக அமைகிறது. சோ அதுதான் அவனுக்கு கடைசியான உணர்தல் என்று சொல்கின்றோம். சோ பக்தி, இறை நம்பிக்கை, அதுதான் பின்னாடி இறை உணர்தலாக நம்மை மேலே எடுத்துட்டு போகுது. வாழ்க வளமுடன். வாழ்க நம்ம நன்றிகள் ஐயா. பக்தி தான் அது குழந்தை தாக்கே அம்மா சொல்ற மாதிரி இது இருக்கிறது பக்தி, அப்படி நம்பிக்கைனும் அது தெளிவு நமக்கு வேணும், அதுதான் உணர்தல். ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் ஐயா. பாரதியார் அதை சொன்னாருங்கிறதையும் ரொம்ப சிறப்பா ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக ஒரு கேளுங்க ஐயா. ஆன்மீகத்துல பற்றை விட வேண்டும் அப்படின்னு சொல்றோம், ஆனால் தேசப்பற்று மொழிப்பற்று என்று தானுங்க ஐயா கூறுகின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு நல்ல சிந்தனை தான். பற்றி அதாவது ஆசை அப்படின்றதான் மனிதனுக்கு தேவையாக மாற்றம் பெறுகிறது. பசி வந்ததுக்கு பின்னாடி தானே நமக்கு உணவு மேல எண்ணம் போகிறது. சோ ஆசை தேவையாகிறது. தேவை வந்து அதுல திருப்தி அடையும் போது எனக்கு இன்னும் திருப்பி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்ற போது அங்க கொஞ்சம் அந்த மேல பற்று ஏற்படுகிறது. தேவைதான் பற்றாக மாற்றம் பெறுகிறது. இன்னும் வேணும் என்று சொல்லும் போது பற்றாகிறது. பற்றாக ஆன ஒரு பொருளோ ஒரு நபரோ அது எனக்கே தான் வேணும், யாருக்கும் கிடைக்கக்கூடாது உலகத்துல அப்படின்னு போகும்போது அது கடும்பற்றாக மாற்றம் வருகிறது. ஓகேயா, ஆமா, கடும்பற்றாக வரும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு வெறியாவே மாறிடுது, அப்படி போகிறது. ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னு சொன்னா யோகம் என்பது மனதினுடைய சமநிலை தான் யோகம் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்க. சோ நமக்கும் அதுதான் அனுபவமாக இருக்கிறது யோகம்னா. அப்போ பற்று விடணும் அப்படின்னா இப்ப நமக்கு சொல்றோம் இறைவனை கூட பற்றுன்னு தான் பற்று வேணும் தான் சொல்றோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஓகேயா, யாரெல்லாம் பற்றை எல்லாம் விட்டுட்டாங்களோ அவங்களை நீங்க பற்றினீங்கன்னா தான் அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று விடுறதுக்கு தான் நீங்க பற்றணும். ஓகேயா, எதுக்காக பற்றுன்னு சொன்னா இருக்கிற பற்றெல்லாம் போறதுக்கு வேணும்னா நீ பற்றி கொள்ளமே தவிர எதை மேல் அப்படின்னா பற்றில்லாத பொருள் மீது. ஓகேயா, மனசுக்கு ஒரு
அதிசயமான ஒரு குணம் இருக்கிறது. மனதிற்கு மிக அதிசயமான ஒரு குணம் இருக்கிறது. என்ன அதிசயமான குணம் அப்படின்னு சொன்னா, எதை நினைக்குதோ அதுவாக மாற்றம் வரும். ஓகேயா? அப்போ இது எல்லாம் விடணும் அப்படின்றது நினைக்குது பாருங்க. எதை பற்றுகிறதோ, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தைன்னு சொல்றோம் இல்லையா? ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். அப்ப இது மாதிரி நினைந்து அந்த பற்றி விடுவதற்கு அந்த பற்றை பற்றுக என்ற அளவுக்கு தான் பற்று சொல்றாங்க. அப்ப நம்ம பற்று இல்லாத இருக்கும்போது மட்டும்தான் வாழ்க்கையில சமநிலையில் இருக்கும்போது சிறப்பாக வாழ்வதற்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிலையுமே அறிவுபூர்வமான சிந்தனை தான் வேணும். ஓகேயா? இப்ப தமிழ் மொழி பற்று, அல்லது நாட்டுப்பற்று, இப்ப இதெல்லாம் எதுக்காகன்னா ஒரு பொதுவான விஷயம் என்பதனால, தனிப்பட்ட தேவையை தாண்டி ஒரு பொதுவான விஷயம் என்பதனால அதுக்கு மேல பற்று வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பற்று வைத்து கொண்டவங்க தேவை இருக்கும்போது, இப்போ ஒரு நமக்கு நம்ம தேசத்துல ஒரு வார் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு தேசப்பற்று. ஓகேயா? அப்ப நம்ம இந்தியாவை காப்பாற்றணும், நம்ம தேசத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு தேசப்பற்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்பொழுதும் பற்றி அதிகப்படுத்தி கொண்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் அவனை அடிக்கணும், இன்னும் அதிகமா நிலம் பிடிக்கணும், இன்னும் பெருசா நாட்டை பண்ணணும், இப்படி போயிட்டே இருந்தான்னு சொன்னாங்க. அது பேரறிவை கொண்டு வந்து விடும், மக்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை மாற்றிவிடும். அதே மாதிரி மொழி பற்று, அந்த மொழியை நல்ல விதமாக வளர்த்துவதற்கும் என்ன செய்யணும்னா அறிவுபூர்வமான சிந்தனை தான் வேணும். ஆனா மொழியை பற்றி கொண்டு என் மொழிதான் உலகத்திலேயே சிறந்தது என்று சொல்ல முடியுமா? இப்ப நாம தமிழ்நாட்டில் பிறந்ததுனால நமக்கு தமிழ் உயர்ந்தது. நாமளே அமெரிக்காவில் பிறந்திருந்தா நமக்கு ஆங்கிலம் உயர்ந்தது. நாமளே டெல்லியில பிறந்திருந்தா நமக்கு இந்தி உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா? எந்த இடத்துல பிறக்கிறது நாம செஞ்ச விஷயமா இது? ஓகேயா? எங்க இயற்கையை நமக்கு தோற்றுவித்ததோ அங்க வந்திருக்கிறோம், அந்த மொழியை பற்றிருக்கிறோமே தவிர அந்த மொழியோ அந்த நாடோ என்பது இயற்கையாக நமக்கு அமைந்த விஷயம், நாமளாக அமைத்துக் கொண்டதை விட. ஓகே, பெரும்பாலான மக்களுக்கு நம்ம வேணா நாட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது வேற. பட் இயற்கையாக அமைந்த விஷயம் அல்ல. ஓகேயா? ஸோ அப்போ பற்று வைத்தல் என்பது துன்பத்தை கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக பற்று வைக்கும் போது தேவையற்ற விஷயங்கள்ல துன்பத்தை கொடுக்கும். அதனாலதான் மகர்ஷி ஒரு இப்படி சொல்லுவாங்க, அதிகமான பற்ற நீங்க உங்களுக்கு போதை, அதாவது மதுவெறி இருக்குமானால் அந்த அந்த போதை தெளிகின்ற வரைக்கும் அந்த மதுவெறி இருக்கும். அதே மாதிரி ஆசை காம வெறி இருக்குமானால் அந்த விந்துநாத உற்பத்தி ஆகிற வரைக்கும் அந்த காமம் இருக்கும். விந்துநாத உற்பத்தி நின்று வச்சுன்னா அந்த காமம்லாம் அடங்கி போயிடும். அதே மாதிரி இந்த தேசப்பற்று மொழிப்பற்றுன்றதெல்லாம் அதிகமாச்சுன்னா அந்த தேசமோ மொழியோ அழிகின்ற வரைக்கும் இருக்கும் மனுஷனுக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாம் அழிகின்ற வரைக்கும் போயிடும். ஓகே, ரொம்ப பற்று வைத்து கொண்டே போனா அழிகின்ற வரைக்கும். எல்லாவற்றையும் எல்லா மக்களையும் மதித்து எல்லா மொழியும் மதித்து நல்ல விதமாக வாழ்கின்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சமயத்துல கூட பார்த்தோம், ஒரு மொழியை பற்றி ஒருவர் பேசிட்டு இந்த மொழி எங்க தோன்றுறது அப்படி இங்க தோன்றுறது உங்களுக்கு பெரிய சர்ச்சையாக தினமடல தினசரிகளில் போய் கொண்டிருக்கிறது, வாட்ஸ்அப்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறது. ஸோ இது தேவையில்லாத விஷயங்கள் தான் பற்று வைக்கிறது என்பது. நல்ல விதமாக வாழ்வதற்கு என்ன உணர்வுபூர்வமான அறிவுபூர்வமான சிந்தனைகள் தான் வேணும். பற்று என்பது தேவை இருக்காது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பற்று அது எவ்வளவு தூரத்துல நம்ம நிறைவா நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. அந்த தேசப்பற்று மொழிப்பற்று வேணும், அதுலயுமே அளவு முறை வேணும் அப்படிங்கிறது சிறப்பாங்க ஐயா. அப்புறங்கய்யா, இந்த உலக வாழ்வு போதும் என்ற மன நிறைவு எப்போது வருங்கய்யா? இது ஒரு நல்ல விஷயம். உலக வாழ்வு போதும் அப்படின்றவங்களுக்கு தேவை இருக்கிறது இல்லை. பெரும்பாலும் உலகத்துல அதை பத்தி சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்க போறது இல்லை. எந்த மகான்களுக்கு பற்று, அதாவது பதிவுகள் இல்லாம வர்றாங்க பாருங்க, அல்லது பதிவுகள் சிறிதிருந்து நீக்கி கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்ய வர்றாங்க பாருங்க, அவர்களுக்கு உலக வாழ்க்கை போதும் அப்படின்று உடனே நிலைமை வந்து போயிடும். பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஆதிசங்கரர் வந்தாரு, 32 வயசுல என் வேலையை முடிஞ்சு வச்சு, 16 வயசுல என் வேலையை முடிஞ்சு வச்சுனாரு. அப்புறம் 32 வயசுல என்னுடைய வேலையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. ஓகேயா? ஸோ அதனால அவங்க அது மாதிரி தந்த உலகத்துல இறைவனால் அனுப்பப்பட்டு
என்ன வேலை இருக்கிறதோ அந்த வேலையை பார்க்கிறவங்க மகான்கள், தூய ஆத்மாக்கள் எல்லாமே அந்த கர்மாவை நிறைவேற்றுவதற்காக மட்டும் வருகிறாங்க. இந்த கர்மா நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு, இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறாங்க. மற்றவர்களுக்கு எல்லாமே நமக்கு எது வரைக்கும் வர்றோம் அப்படின்னு சொன்னா, எது வரைக்கும் ஆசை இருக்கிறதோ அது வரைக்கும் நமக்கு நீண்டு கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு ஆசை நீண்டு கொண்டே இருக்கிறதோ அது வரைக்கும் உலக வாழ்க்கை நமக்கு நீண்டு கொண்டே இருக்கும். சில பேருக்கு வயதாக வயதாக நமக்கு என்ன நிலை வரும்னா, ஓகே போது, இன்னும் உடல் ஒத்துழைக்காத போது இந்த உலக வாழ்க்கை போதும் என்ற எண்ணம் வரும். ஓகே, இதுக்கு மேல நம்ம இருந்து ஒன்றும் செய்ய போறதில்லை, செய்ய முடியாது என்ற நிலை வரும்போது வரும். சில பேருக்கு ரொம்ப ப்ரெஷர் வருதுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில. ஐயா நிறைய கடன் வாங்கி வச்சுட்டாங்க, சுத்தி கடன்காரங்க நெருக்குறாங்க, அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. அப்படி வரும்போது என்ன பண்றாங்க அவங்க, சரி இந்த வாழ்க்கையை போதிக்கும் அல்லது நெருக்கத்தை தாங்கிக்க முடியாத போது மனசை அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு உலக வாழ்க்கையோடு முடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம தினந்தோறும் அதையெல்லாம் பேப்பர்ல பார்க்குறோம், அது மாதிரி போறாங்க. ஸோ இது எல்லாமே இடையில போகக்கூடிய விஷயம். உலக வாழ்க்கை உண்மையில நிறைவு பெற்று போகக்கூடிய விஷயம் அல்ல. உலக வாழ்க்கை ஒருவனுக்கு பதிவுகள் நிறைவுறும் போது உலக வாழ்க்கை நிறைவேறுகிறது. அப்போ பதிவுகள் நிறைவுறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்மா செய்து நாம என்னென்ன பதிவுகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றும் போது உலக வாழ்க்கை நிறைவேறும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நமக்கு நல்லது செய்யணும். அறநெறி, அதே மாதிரி தியானம், இந்த ரெண்டும் செய்து கொண்டே வந்த அப்படின்னு சொன்னா உலக வாழ்க்கை நிறைவு கிட்டும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. உலக வாழ்க்கைக்கு நல்ல ஒரு உதாரணம் ஆதிசங்கருடையது. மேலும் நம்மளுடைய பதிவுகளை குறைச்சிக்கணுங்கிறதுக்கு நல்ல விளக்கங்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கடைசியாக ஒரே ஒரு கேளுங்க. மனிதர்ல வேறுபாடு பல இருக்கு இல்லையா? அப்போ ஒருமையான இறைவனை அடைவது எப்படி சாத்தியங்க ஐயா? வாழ்க வளமுடன். இல்ல, எது ஆதி நிலையாக இருக்கிறதோ அந்த ஒன்றே ஒன்றுதான் பலவாகி எல்லா ஜீவன்களாகவும் வந்திருக்கிறது. ஆதி நிலையான இறைவனே தான் எல்லா ஜீவன்களாகவும் எல்லா உயிர்களாகவும் வந்திருக்கிறார். பரிணாமத்துல வந்ததுல நிறைய வேறுபாடுகள் வந்துருச்சு, ஒவ்வொன்றும் பிரிஞ்சு போச்சு. அந்தந்த இடம், அந்தந்த சூழல், வாழும் தன்மை, அதற்கு ஏற்றவாறு சூழல்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒண்ணுதான். இப்போ ஒரு ஒரு தொழில் செய்யறோம், அது நம்ம வேறுபாடுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் தெரியறவருக்கு ஒரு விவசாயம் பண்றதுக்கு தெரியுமான்னு சொல்ல முடியாது. ஒரு விவசாயம் நல்லா பண்ணக்கூடியவருக்கு ஒரு டெய்லரிங் தெரியுமான்னு சொல்ல முடியாது. ஒரு டெய்லரிங் தெரிஞ்சவருக்கு ஒரு சமையல் கலை தெரியுமான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் மனிதனுக்குள்ள வேறுபாடுதான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், அதுல வரும்போது உருவ வேறுபாடு, உணர்வு வேறுபாடு, மத குணங்கள வேறுபாடு, இதெல்லாமே இருக்கிறது. ஓகே, அறிவு வேறுபாடு இதெல்லாமே இருக்கிறது. பட் எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை அப்படின்னு சொன்னா, இறைநிலையிலிருந்து தொடர்ச்சி வந்த பாருங்க, அந்த ஒற்றுமை நமக்குள்ள இருக்குது. ஓகே, எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளான ஒன்றிலிருந்தே தான் எல்லா ஜீவன்களும் தோன்றி பரிணாமத்துல எத்தனையோ பிறவிகளை கடந்து வந்திருக்கிறதுனால கடைசியில அது எதை நோக்கி போகிறது அப்படின்னு சொன்னா மீண்டும் அந்த முழுமுதற் பொருளை நோக்கி போகிறது. அதுல அந்த வேறுபாடே இல்லை. அதனால அது பாசிபிள் தான் எல்லாருக்கும். கடைசியில எதை போயிடும் அப்படின்னு சொன்னா, நான் எங்கிருந்து வந்தனோ அங்க போகணும், அதனால் பிறவி பெருங்கடலை கடக்கணும் அப்படின்னு தான் அதுக்கு எல்லாருக்கும் வரும் ஆழ்மனதுல. ஸோ அப்படி வரக்கூடியதுல அது அதை நோக்கி பயணிக்கும். அதனால அதுல வேறுபாடு இல்லை. இப்ப எல்லாமே அதை நோக்கித்தான் போவாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஐயங்கள் இல்லையா இதெல்லாம்? தவத்துல ஆரம்பத்துல மனிதன் இங்க வரவங்க எல்லாருக்குமே நல்ல தவம் செஞ்சா கூட எப்படி நமக்கு ஏன் இந்த மாதிரி தவத்துல நமக்கு ஒரு இடையூறுதல் வருது? நம்மளால எப்படி ஆழ்ந்து தவம் செய்ய முடியும்? எப்படி இந்த மகான்கள்லாம் இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் கண்டுபிடிச்சாங்க? அது மட்டும் இல்லாம இறை உணர்வுக்கும் இறை நிலைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் பற்று பற்று நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி பற்ற விட முடியாதே அப்படிங்கிறது, நம்ம சாப்பாடுல கூட விட முடியாதே அப்படிங்கிற நிறைய கேள்வி கேட்பாங்க. எல்லாருடைய ஐயங்களுக்கும் நல்ல விளக்கங்கள் ஐயா. இந்த மனிதர்களுக்கு இருக்கிற வேறுபாடு கூட காரணம் என்னங்கிறது எல்லாம் பத்தி ரொம்ப அப்ப செயல் விளைவு மனிதனுக்கு மட்டுமா, மனிதனாக வரும்போது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே இருந்தது
அது தொடர்ந்து தான் வந்திருக்கு. ஆனா மனிதன பிறவியில தான் நம்மளுடைய செயல் வினைகளை நம்மளால துவைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு நல்ல சிறப்பான பல விளக்கங்களை ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிகள் ஐயா. முதலாவது அன்பராக வாழ்க வளமுடன் கிருபாநதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இப்ப நான் வேதாத்திரியத்துக்கு வரையில எனக்கு 58 வயசாயிருச்சியா. அப்பா ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அதாவது அப்பாவுக்கு 58 வயசுல அப்பா இறந்துட்டாங்க. அப்பா எங்க பக்கம், நான் காரைக்குடி சொந்த ஊரு, கோயில் வீடுன்னு சொல்லியே பெரிய அறை இருக்கும். அதுல தனிய ராமகிருஷ்ண பரமஹம்ச படம், சாரதா தேவி அம்மா படம், ரமண மகரிஷி படம், இது 3 மட்டும் அப்பா வச்சு அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. எங்களுக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாது, போய் வேடிக்கை பார்த்துட்டு ஓடியாந்துருவோம். அப்பா அதுக்கு பிறகு கிருபானந்த வாரியரோட ரொம்ப ஒன்றி இருந்தாங்க. கிருபானந்த வாரியர் இறந்த அன்னைக்கு வீட்டுல யாருமே சாப்பிடல, அந்த அளவுக்கு ஒன்றி இருந்தாங்க. அவர் பேர் தான் எனக்கு வச்சாங்க. அப்பா நான் பொண்ணா பிறந்தா கூட அந்த அட்ராக்ஷன்ல தான் அந்த பேர் தான் எனக்கு கூட வச்சாங்க. ஆனா அவருக்கு பிறகு எங்க அம்மா அதை எங்களுக்கு எடுத்து கொடுக்கல. நாங்க பாட்டுக்கு சாமி கும்பிடுவோம், வந்துருவோம், அவ்வளவுதான். இந்த வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகுயா நான் ஒவ்வொரு தரவும் தவம் பண்ணும்போது எனக்கு அந்த படம் மட்டும் ஞாபகம் வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி அம்மா, ரமண மகரிஷி, அதுதான் நினப்பு மொழியை. மற்ற சித்தர்களை பத்தி எனக்கு தோணாது, படிக்க தோணாது. இப்ப சில பேராசிரியர்கள் பேசும்போதே அகத்தியர், பதஞ்சலி, எல்லா நாதமுனி, சட்டநாதர், எல்லா பேரையும் சொல்லி எல்லாருடைய அருள் நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பெருசாவே எடுக்க மாட்டேன். என்ன சுத்தவெளியில தானே எல்லாரும் வந்தாங்க, நம்ம மகரிஷியை நினைச்சாலே போதும்னு தோணும். ஆனா இப்ப போன வாரம் பேசுற ஆசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, தாமோதர ஐயாவே பாரத பூமி மகான்கள்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதனுடைய மகத்துவம் தெரியும், அதனால நீங்க முடிஞ்சா அந்த புக்கு நான் திண்டுக்கல் இல்லையா வந்து வாங்குவேன். படிக்க பிறகு எனக்கு இந்த சித்தர்களை எப்படி நினைக்கணும், எப்படி இவங்களெல்லாம் தெரியாதே, சும்மா ஒரு காவிய ஓடிக்கடி தாடியோட இருப்பாங்க, அந்த படங்களை பார்த்திருக்கமே, இதை தவிர இவங்களை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதே. அப்ப இவங்களை இந்த நம்ம மகர்ஷி தவத்துக்கு முன்னாடி எல்லா சித்தர்களையும் நினைங்கன்னு சொல்றாங்க. எனக்கு இவங்களை பத்தி என்னமே அதை எப்படி நம்ம உட்கொள்றது? இது நம்ம நடிப்பா செய்யக்கூடாது, நமக்கு ஆழ்ந்து வர்றதுன்னா நம்ம அதை என்னையா பண்ணலாம். அந்த புக்கு நான் திண்டுக்கல் வருவையா நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கிறேன். இங்க நம்ம அறிவித்திருக்கோயில இருந்தா அது இந்த புக்கை பத்தி ரொம்ப அழகா பேசுனாங்க அந்த அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இதை பத்தி ஒரு கருத்து சொன்னீங்களா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி ஐயா. நல்லது. சித்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையில இறைவனை பற்றி இருக்கிறாங்க. இறைவன் எப்பவுமே தன்னை அடைவதற்கு ஒரே ஒரு வழியை உருவாக்கி வைக்கவில்லை. ஓகேயா, ஒருத்தர் சூரியனை பார்க்கணும்னு சொன்னா நாம இங்கிருந்து மேல பார்த்தாலும் சூரியன் தெரியும், அமெரிக்காவில் இருக்கிறவர் அங்கிருந்து மேல பார்த்தாலும் சூரியன் தெரியும், லண்டன்ல இருக்கிறவர் அங்கிருந்து மேல பார்த்தாலும் அவருக்கு மேல இருக்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற மாதிரி சூரியன் தெரியும். அதே மாதிரி தான் முழுமுதல் பொருளான இறைவனை எங்கிருந்து எந்த வழியில அடைஞ்சாலும் அவர்கள் அந்த வழியில் அடைஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த வழிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு வழி ஈஸியாக இருக்கிறதா என்று பார்த்தா மகரிஷி கூறிய வழிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அது மாதிரி பயணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒருத்தர் மூலவர் இருப்பார். ஸோ மூலவரை நம்ம அங்கேயே கும்பிடுறோம். அதே மாதிரி ஒரு குரு இருப்பாங்க, ஒரு குருவை நம்ம பின்பற்றுகிறோம். அப்புறம் சுத்தி எத்தனையோ கடவுள் எல்லாம் இருக்கும் கோயில்ல, அவங்களையும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரும்போது சுத்தி எல்லாம் வழிபட்டு கொண்டு தானே வர்றோம். அது மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை குருகள் வந்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். அதனாலதான் மகரிஷி சொல்லும்போது கூட எல்லா ஞானிகள், சித்தர்கள், மகான்களை வணங்கி துவங்குகிறேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை, நீங்க சொன்ன வார்த்தையை தான் அவங்க மகரிஷி சொல்லுவாங்க. அதனால எல்லோருடைய ஆன்ம பலம், எல்லோருடைய ஆசைகளும் நமக்கு அது உதவியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் அந்த சித்தர்களை ஆராய்ச்சி பண்ண காலத்துல ஒவ்வொருத்தரையும் அவர்கள் பெரும்பாலும் நம்மால முடிந்த இடங்களாக இருந்துச்சு எல்லாம் நேரடியாக அந்த இடங்களுக்கு போய் அவர்களை வணங்கி பெரும்பாலும் அதை எழுதியிருக்கிறேன். பல பேர் எனக்கு எழுதும் போது பல சந்தேகங்கள் கூட வந்திருக்கிறது, இதெல்லாம் உண்மையாக இருக்கும்போது அப்படின்ட்டு. அந்த நேரத்துல அவர்களுடைய காட்சியோ அல்லது அவர்கள் அருகில் இருக்கிற ஒரு உணர்வையோ ஏற்படுத்திய அனுபவங்கள் எல்லாம் உண்டு. அதனால அது நல்ல விஷயங்கள் தான் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது, மனதுக்கு ஆன்மீகத்தின்பால் மனதை திருப்புவதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மாதிரி திருப்பலாம். ஏன்னா நமக்கு இப்படி யாரும் சொல்லி கொடுக்கல,
நம்ம வாழ்க்கை நிலையத்தை எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி எல்லாம் எப்படி அவர்கள் தியாகம் செய்து இப்படி உயர்ந்த நிலைக்கு அகத்துல பயணிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு போகும்போது நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கிறது. ஓகேயா? அதனால நீங்க அதை எடுத்துக்கொண்டு செல்லலாம். உங்களுடைய பாரம்பரியமே உங்களுக்கு தந்தையாரும் மற்றவர்கள் எல்லாம் இதுல வந்ததுனால உங்களுக்கு இந்த உணர்வு அதிகமாக இருக்கிறது. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்க தொடர்ந்து பயணிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். வாழ்க்கை. ஐயா நன்றி ஐயா. இப்ப நம்ம அந்த புக்கு நம்ம திண்டுக்கல் அறிவித்திரு கோயில்ல இருக்கா ஐயா? இருக்கு. நீங்க நாளைக்கு இந்த நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா அவங்க அனுப்பிச்சு வைப்பாங்க. சொல்லுங்க ஐயா, நான் எழுதி வாங்கி 944-273-5656 944-273-5656மா 944-273-5656. இது போன் பண்ணி கேளுங்க. 336 ஐயா நான் இன்னொருக்கா சொல்றேன். 944-273-5656. ஓகே ஓகே. போன் பண்ணி கேளுங்க. நாளைக்கு அவங்க அனுப்பிச்சு வைப்பாங்க. ஓகே, நான் பே பண்ணி வாங்கிட்டுறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக சிவசக்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களோட ஒவ்வொரு விஷயங்கள் ஐயா ரொம்பவே ஆழமாவும் இருந்துச்சு ஐயா, சிந்திக்க கூடியதாகவும் இருந்துச்சுங்க ஐயா. தியானத்துல உண்மையிலே ஆழ்ந்து போய்கிட்டு இருக்கோங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. குருவுக்கு கோடானு கோடி நன்றி சொல்லணும் ஐயா. இப்ப எனக்கு 2 கேள்வி இருக்குங்க ஐயா. இந்த சித்தர் சமாதி நிலைகள் இருக்காங்க தானே, சித்தர்கள் அங்க வந்துங்க ஐயா, நாங்க தியானம் செய்யலாமாங்க ஐயா? அது ஒரு வெட்ட வெளி தானேங்க ஐயா. தியானம் செய்ய நல்லமாங்க ஐயா? நிச்சயமா செய்யலாம். சித்தர் சமாதி அப்படின்றது அவர்கள் தன்னுடைய உடல்லையே அவர் உயிரை அடக்கி ஜீவசமாதி அடைந்திருக்கலாம். அல்லது அவர்கள் இறைநிலை அடைந்திருந்தால் கூட அந்த இடத்துல விட்டு சென்று எப்பொழுதுமே அவர்களுடைய அருள்வழி இருந்து கொண்டே இருக்கும், அருளாற்றல் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அங்க போகும்போது ஒரு மனதில் ஒரு அமைதி நிலை ஏற்படும், நல்ல அமைதி நிலை ஏற்படும். நல்லோரை காண்பதும் நன்றேல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நல்லோரோடு இணங்கி இருத்தலும் நன்றே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவங்களோட சேர்ந்து இருக்கிறது, அவரோட பேச்சு கேட்கறது இல்லையா, அவர் நாமத்தை சொல்றது எல்லாமே சிறப்பு அப்படின்ற மாதிரி. அவ்வாறு அந்த இடத்துல போய் உட்கார்ந்தால் கூட நமக்கு மனசு அமைதியாகும். சரிங்க. சித்தர் சமாதிகள்ல போய் நீங்க தவம் செய்யலாம். எப்பொழுதுமே ஜீவ சமாதிகள்ல போய் நம்ம தவம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது உண்மையான ஜீவ சமாதியா இருக்கணும். சமாதிகளை நீங்க தவம் பண்ணீங்கன்னா நிச்சயமா மனசு ஒழுங்கும். அவர்களே ஆழமா போகும்போது அவர்களே உங்களுக்கு வழிகாட்டுதலாக வருவார்கள். இதுல மகான்கள் வேறுபாடெல்லாம் கிடையாது. ஸோ நான் நீங்க அப்படின்னு இல்லை, எல்லாரும் அவர்களுடைய ஒரே எண்ணம் இந்த உயிர்கள் எல்லாமே இறைநிலை அடைய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதனால நீங்கள் அவர்கள்ட்ட போய் பண்ணாலும் உங்களுக்கு அது மேன்மைத்தான் கிட்டும், நல்லது கிடைக்கும். சரிங்க ஐயா. இன்னொரு அனுபவம் ஒண்ணுங்க ஐயா. நாங்க இப்ப தியானம் செய்துகிட்டு இருக்கோம்லங்கய்யா, விழிப்பா இருந்துதான் தியானம் செய்யறதுங்க ஐயா. இப்ப ஐயா ஒரு குறிப்பிட்ட காலமா என்னன்னாங்கய்யா, அப்படி ஒரு தியானம் செய்யக்குள்ளங்கய்யா ஒரு வித்தியாசமான அதாவது என்ன சொல்ல போனா ஐயா, ஒரு இன்பமான ஒரு உணர்வுங்க ஐயா. இன்பமான உணர்வுன்னா அது ஒரு மயக்க நிலை மாதிரி, ஆனா தூக்கம் இல்லைங்கய்யா. ஆனா அந்த இன்பமான ஒரு உணர்வு, அதாவதுங்க மகிழ்ச்சியா இருக்கு, அப்படி ஒரு உணர்வுங்கய்யா. விழிக்கிறதுக்கு மனசு இல்லைங்கய்யா. எந்த நேரம்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரங்கள தியானம் செய்ய கொள்ளைங்கய்யா, அது அப்படி ஒரு உணர்வு ஒண்ணு வருதுங்கய்யா. நான் என்ன கேட்க வரேனுங்க ஐயா, இதுதான் இறை உணர்வாங்க ஐயா? எஸ், மன மகிழ்ச்சி, நிறைவு, மனதுல ஒரு தலையில ஒரு விறுவிறுவிறுவிறுன்ட்டு ஒரு ஆற்றல் உருவாகிறது. இதெல்லாம் நமக்குள்ள அந்த நேரத்துல இருக்கிறோம், வந்திருக்கிறோம் அப்படின்ற உணர்வை தான் காட்டும். அதெல்லாம் நல்லது, சந்தோஷமான சிறப்பான நிகழ்ச்சிகள் தான் அதெல்லாமே. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து வரும். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக மாரிமுத்தையா, நீங்க அம்மா ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப அம்மா அருமையா நிறைய கேள்விகள் நம்ம கேட்கக்கூடிய மனசுல கேள்விலாம் அம்மா கேட்டாங்க. எனக்கு தெளிவா இருந்தது.
இப்ப வந்து இப்போ வந்து நம்ம நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க ஐயாவோட சொல்லியிருக்காரு. நீங்க வந்து ஒரு ஒரு மற்றவங்க துன்பம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அது முதல்ல வந்து உங்க வீட்டுல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். 5 பேருக்கு நீங்க துன்பம் கொஞ்சம் கொடுக்காம கொஞ்சம் இருந்தாதான் லவுடா பேசுங்க, சத்தமா பேசுங்க, கேட்கல எனக்கு சரியா. சத்தமா பேசுங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஆ சரி. ஐயா இப்ப வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காரு நம்ம நம்ம அந்த நம்மளுடைய இந்த தெய்வீக இந்த பயிற்சி எல்லாமே வந்து நம்ம பண்றது நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த மகிழ்ச்சி நிறைவு வந்து குடும்பத்துல இருந்து நீங்க கொண்டு வந்தாதான் நீங்க அடுத்தது இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்துல இந்த நிலையில மாற்றுவதற்கு நம்ம தவம் போன்ற செய்யறோம். இருந்தாலும் நம்ம பதிவின் காரணமா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பதிவின் காரணமாக அந்த பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆழமா இருக்கோ அதை அந்த அளவுக்கு நீங்க மேல் பதிவு போட்டாதான் அது பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தனியா ஒரு ரூம் இல்லாத இடங்கள்ல நிறைய வீடுகள்லாம் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு நம்மளுக்கு வந்து தவ மையம் ஒரு கூட்டு தவத்துக்கு போறதுக்கு ஒரு இதுவா இருக்கும். வீட்டிலேயே இந்த மாதிரி தனியா ஒரு அறை இல்லாதவங்க எப்படி இந்த பயிற்சி பண்றதுக்கு நம்மளுடைய தவத்தை பத்தி? ஓகே ஓகே. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலை இருக்கிறது. முதல்ல கத்துக்க போகும்போது குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல்ல போய் கத்துக்கணும், படிக்க முதல்ல எழுத்து கத்துக்கணும். எல்லா பிள்ளைகளும் சேர்ந்துதான் விளையாடணும். அப்புறம் கொஞ்சம் அடுத்தடுத்த பரீட்சைக்கெல்லாம் படிச்சு 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 மேலே வரணும். ஸோ இதெல்லாம் தனியே போய் சின்ன குழந்தை படிக்க முடியாது. ஓகேயா? ஸோ இது நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க, தெரிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் அவன் மேல ஐஏஎஸ் படிக்கிறவன் மேல படிக்கிறவெல்லாம் போய் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு படிக்க மாட்டான். அவன் தனியா உட்காந்து புக் எடுத்து ராத்திரி பகல படிப்பான் இல்லையா? அது மாதிரி அது மாதிரி ஆரம்ப நிலையில நம்ம எல்லாம் அப்படிதான் கூட்டுத்தவம் பண்ணித்தான் நம்ம மேல வரணும். அப்புறம் நல்ல நிலைக்கு வந்துட்டு நமக்கு எங்க உட்கார்ந்தாலும் தவம் செட் ஆகுது, நல்ல நிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்புறம் நம்ம தனியா உட்காந்து எங்க வேணாலும் தவத்துக்கு ஒருவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? தமிழுக்கு இருவர், அவத்துக்கு மூவர், சவத்துக்கு நால்வர் அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி ஆழமா போய் நீங்க கத்துக்கிட்டதுக்கு பின்னாடி அது மாதிரி உட்காரலாம். ஆனா கத்துக்கிற ஸ்டேஜ்லயும் நம்ம இல்லறத்துல குறைஞ்சு தவம் பண்ணும்போது கூட்டு தவம் தான் அருமை சிறப்பா இருக்கும். கூட்டு தவம் பண்றது அந்த ஃபீல்டு நல்லா இருக்கும். அந்த இடத்துல அந்த ஃபீல்டுல உட்கார்ந்தோட நமக்கு நல்லது கிடைக்கும். அதை ஈஸியா மனசு அடங்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம முதல் நிலையை அது மாதிரி பண்ணலாம். இதுல தவத்துல நீங்க இல்லறத்தங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு தான் சாமி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல நீங்க ஆழமா போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு, தவத்துல அதிகமா இருக்கும்னு சில பேருக்கு அது மாதிரி இயற்கையில அமைக்கப்பட்டு இருக்கும். அவங்க நீங்க உட்கார்ந்துட்டு மேல அது மாதிரி போகலாம், தனியா உட்கார்ந்து போகலாம். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நாங்க சிந்தனை விளக்கம் கொடுக்கும் போதெல்லாம் கூட இந்த கிருபாநிதி அம்மா சொன்ன மாதிரி இங்க எல்லாருக்குமே மத்த மகான்களை பத்தி எல்லாமும் நம்ம எடுக்கிறோமே, அதனால தவறு இல்லையாங்கிற ஒரு பெரிய ஐயம் இருக்கும். ஆனா அது தவறே கிடையாது அப்படிங்கறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா அப்பதான் எங்களாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. வெறும் தத்துவமா கொடுக்கறத விட அது சில சமயங்கள்ல எங்களையே புரிஞ்சுட்டு நாங்க சொல்றதுக்கு உதவுது. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்திக்கலாமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். புக்கை பத்தி கிருபாநிதி அம்மா நம்பர் போட்டிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுல சாட் பாக்ஸ்ல இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாமாங்க ஐயா? ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்மளுடைய சிந்தனைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். அதாவது செயலுக்கான விளைவு மனிதனுக்கு மட்டுமா அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம். நம்ம எந்த நிலையில இருந்தாலுமே இவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஐயங்கள், இந்த எல்லா கேள்விகளுமே எல்லாருக்குமே வரக்கூடிய ஐயங்கள் தான். எப்ப உட்கார்ந்தாலுமே நமக்கு இது சரியா வருமா, இது சரியா வருமாங்கிற கேள்வி. இப்ப அந்த வார் வந்த போது கூட நம்ம நாட்டிற்காக இப்படி எல்லாரும் பேசுறோமே, இந்த பற்று அவசியமாங்கிறதெல்லாம் தோன்றதுக்கு ஐயா நல்ல விளக்கங்களை கொடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி தாமோதரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே